welcome you all to the mutual fund education program. The meeting will start in another 5 minutes because some of the participants are ready to join. And thank you so much. Thank you so much for accepting our invite and being a part of the session. இந்த செஷன்ல வந்து கைண்ட் ஆஃப் டூ கைண்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. ஒன்னு வந்து எங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் அண்ட் த அதர் ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் ரெஃபர் பண்ணி அண்ட் கஸ்டமர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி எங்க கிட்ட அசோசியேட் ஆயிருக்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து கேசிஎஃப்எஸ்ல என்னென்ன கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் டீல் பண்றோம், என்ன மாதிரி சர்வீசஸ் நியூ கஸ்டமர்ஸ்க்காக பிரீஃப், ஜஸ்ட் 2 minutes பிரீஃப் அபவுட் கேசிஎஃப்எஸ். கேசிஎஃப்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2001ல சின்னதுரை சார் இன்சூரன்ஸ் அட்வைசரா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஒன் பை ஒன் சர்வீசஸ் ஆட் பண்ணி லைக் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா எல்லா கைண்ட் ஆஃப் எல்லா கம்பெனி அண்ட் எந்த கஸ்டமருக்கு என்ன மாதிரியான பிளான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிபிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் டில் கிளைம் சப்போர்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். டிமேட், ஷேர் ட்ரேடிங்ல சம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், என்பிஓ இந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் we are dealing with secondary market bonds and motor insurance, company insurance, home loan, life insurance, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கு இந்த இயர் July 31st லாஸ்ட் டேட். ஆல்ரெடி எங்க கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் 6. இஃப் இன்கேஸ் யாருக்காவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் தேவைப்படுது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இப்ப வந்து அட் பிரசன்ட் எங்க கிட்ட இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸே கிடையாது. all the investments under one roof, and we are specialized in financial planning. எங்களோட core work பாத்தீங்கன்னா goal based financial planning, individuals க்கு financial planning and corporate employees க்கு financial planning பண்ணி கொடுத்து. Now we have a 15 members team servicing more than 5,000 families and 500 crore asset வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். கண்ட்ரீஸ்ல வந்து எங்களுக்கு என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஈவன் தோ எல்லா அசட் கிளாஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப ட்ரெண்டிங்ல அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்க அசட் கிளாஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நாலேஜ் ஷேரிங் செஷன் ஆன் தட். எப்பயுமே வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மியூச்சுவல் ஃபண்ட்ல பிசிக்கலா கண்டக்ட் பண்ணியிருப்போம் எங்களுக்காக. அண்ட் நிறைய என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்க கிளைண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்து ஒரு ஆன்லைன் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுங்க ஸோ தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கண்டக்டிங் ஆன்லைன். And we do have a website called www.kcfs.in and we have an app called KCFS app. KCFS ஆப்ல வந்து ஃபினான்ஷியல் போர்ட்ஃபோலியோவை ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். லைக் இப்ப ஒருத்தர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து தனியா ட்ராக் பண்ணாம எங்களோட ஆப்ல வந்து கன்சாலிடேட்டடா வந்து ட்ராக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் வி ஹாவ் வெப்சைட் கால்டு KCFS.in. த சேம் கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட்லயும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க ஃப்ரீ டைம்ல எங்களோட கூகுள் பேஜ் பாருங்க, அதுல வந்து 900+ ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ தட் நாங்க என்னென்ன சர்வீஸ் பண்றோம் அப்படின்றது வந்து நீங்க டீட்டெயிலா அதுல வந்து பாத்துக்கலாம். அண்ட் அண்ட் வி ஆர் மோர் ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வர சர்வீசஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல்ல இருந்து வராம பிரைவேட் லிமிடெடா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு KCFS பிரைவேட் லிமிடெட்ல இருந்துதான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகும். இது எல்லாமே உங்க சப்போர்ட்னால தான் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ ஃபார் தட். அண்ட் over to Mr. Chinadurai sir to explain about this session and to address the speaker, Mr. Sunil Subramaniam sir. Thank you so much. குட் ஈவினிங் ஹால். ஆடியபிளா இருக்கா? யாராவது ஒருத்தர் 2 பேர் அன்மியூட் பண்ணுங்களா, பண்ணி கொஞ்சம் சொன்னா வசதியா இருக்கும். ஆடியபிளா இருக்கா? நாங்க பேசுறது கிளியரா இருக்கா?
தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ வந்து இப்பதான் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்றதுக்காக ஒரு முறை செக் பண்ணிக்கிறோம். இப்போ சுனில் சாரும் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி வந்து இப்போ திவ்யா மேடம் மேனேஜர் வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க இந்த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் எதுக்காக ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது மெனி ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் சில ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ்ன்றதை கொடுத்துருந்தீங்க. அது இல்லாமல் நீங்க ரெஃபர் பண்ணி உங்க ரெஃபரல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்களும் சம் கொஸ்டின்ஸை வந்து என்ட்ரி பண்ணியிருந்தீங்க. ஸோ கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துருந்த சொல்றேன் நான். ஸோ அதில் வந்து கன்சாலிடேட் பண்ணி ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸை வந்து இந்த ஆன்சர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷார்ட் டைம்ல எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணலான்னுட்டு. ஸோ கவர் பண்ணாம முடியாத கொஸ்டின்ஸை வந்து நீங்க டைரக்டா எங்களுக்கு வந்து நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும், அதுக்கும் ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு ஒரு ட்ரெண்டிங் கொஸ்டின்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஸ்டின்ஸ்ன்றதை தான் நான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு இருக்காங்க சுனில் சார். அது இல்லாம சார் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய ஒரு ஓவர்வியூ கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு இடையில எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, மேக்சிமம் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றது வந்து என்னன்னா ப்ரோக்ராம் வந்து சார் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் வச்சுப்போம். எண்டில் வந்து சம் ஃபீட்பேக் மீட்டிங்கோடைய ரிவ்யூஸ் கேட்டுட்டு ஃபினிஷ் பண்ணலாம் ப்ரோக்ராமு. இப்போ சுனில் சாரை பத்தி சொல்லணும்னா சுனில் சார் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில 40 இயருக்கு மேல இருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்சூரன்ஸ், பேங்கிங், மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில தான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சியில் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில சிஇஓ எம்டியா இருந்திருக்காங்க. ஸோ 2024 ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க சார். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சொசைட்டிக்காக மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ், அதாவது அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்டிடிவி, சிஎன்என், என்டிடிவி ப்ராஃபிட், ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசக்கூடிய ப்ரோக்ராம்ல வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேஷனுக்காக பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் வந்து ஸ்ட்ராட்டஜி அட்வைசராகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், சார் என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து பேசினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய ஒரு இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். சார் வந்து ஓஎஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பேசுறது இல்லை. ஸோ அதை வந்து நான் என்னுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு சார் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து சுனில் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சார்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு ஒரு ஓஷன் மாதிரி. சார் வந்து அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள். ஸோ அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதை வந்து அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால பெரிய ஆன்சர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிரீஃபா கொடுங்க சார் தான் நானும் கேட்டிருந்திருக்கேன். ஸோ அதுதான் சாருடைய ஸ்பெஷல். ஒரு பெரிய நாலேஜ் இருக்கு, அதை நம்ம வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதை ஷேர் பண்றதுக்கு இருக்காங்க நமக்கு ஒரு இந்த மீட்டிங் எண்ட் ஆஃப் த டைம்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, ஸ்டாக்ஸ் என்ன, பாண்ட்ஸு, கோல்டு, சில்வரு, குளோபல் ஈக்விட்டிஸு, குளோபல் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டு, இந்தியன் ஜிடிபி, அந்த மாதிரி வந்து ஒரு ஓவர் வியூவா வந்து பேசுறதா இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சார் இப்போ வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சார். உங்களை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்க ப்ரோக்ராம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஸ்டார்ட் ஓகே. பண்ணிக்கங்க சார். வணக்கம் தேங்க்யூ. எல்லோருக்கும். ரொம்ப நன்றி இன்னைக்கு சேர்ந்ததுக்கு. இதில் இந்த ப்ரோக்ராம் ஒரு சின்னதுரை சார் சொன்ன மாதிரி பொதுவாக நான் அது மாதிரி ஒரு ஜென்ரலாக நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறேன். பட் இண்டிவிஜுவலாக பண்ணுறதில்ல. பட் அவர் ரொம்ப கொஞ்சம் நெருங்கி பழங்கியிருக்கிறதுனால கேட்டதுனால என்னால் முடியாது சொல்ல முடியல. பட் நோ ப்ராப்ளம். பட் என்னோட பர்பஸ் வந்து ப்ராடாக ஒரு மார்க்கெட்டை பற்றி, எக்கானமி பற்றி இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொடுத்து
இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை பெட்டராக எப்படி எடுக்கக்கூடிய அதுதான் என்னோட நோக்கம். ஏன்னா 2024 நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஸோ இப்போ 2 இயர்ஸில் நான் கிராஜுவலாக அதை ஆரம்பித்து நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவர் கேட்டதுனால சில ஸ்லைட்ஸு அவர் ஒரு தாட் ப்ராசஸ் அவர் சொன்னார். இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ்லாம் பீப்புள் கேட்டிருக்கான்னு எனக்கு ஒரு ஷேர் பண்ணார். ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ ப்ராடாக நான் பண்ண போகிறது என்னென்னா, இது வந்து இந்த க்ரைசிஸில் இப்போ என்ன இருக்குது, என்ன ரிட்டர்ன்ஸ் நிறைய பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வராப்பில் இல்லை. ஸோ க்ரைசிஸ் எதனால் வந்தது, என்ன ஆயிருக்கு, என்ன பிரச்சனை, எப்படி அது இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் பேச போகிறேன். ஒரு அரை மணி நேரம் ரஃபாக பேசலான்னு இருக்கேன். கொஞ்சம் முன்ன ஆனால் மன்னிச்சிடுங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஸ்லைட் கிளீனாக தெரியறதா எல்லாருக்கும்? நீங்கள் எல்லோரும் மியூட்டில் போயிருக்கீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து இன்னையோட ஸ்னாப்ஷாட்டு. இது வந்து நிஃப்டி 50யோட பாஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% நெகட்டிவாக இருக்குது. ஒரு வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5.5% நெகட்டிவாக இருக்குது. 2 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா 3.5% தான் அப்சல்யூட்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிறதுலாம் சரி தான். இன்ஃபேக்ட் இன்னும் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 25% அப்சல்யூட் ரிட்டர்ன். ஸோ அதாவது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அது 8% மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக ஒரு 7% காம்பவுண்ட் பண்ணால் தான் அதுவே வருது. ஸோ கிளியராக மார்க்கெட்டுக்கு வந்து பாதிப்பு கொஞ்சம் நாளாகவே நடக்கிறது, ரைட்டாக? அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். 5 வருஷம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு 9-8-9% வந்துருக்கு. அதுவும் ஒரு நார்மல் ரிட்டர்ன் கிடையாது. ஆக்சுவலாக ஈக்விட்டி மார்க்கெட் இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும். பட் அதே சமயத்தில் மிட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெறும் லார்ஜ் கேப்பை பார்த்து எல்லாரும் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணுறோம்னா, பேப்பரை பார்த்து எல்லாரும் பார்த்து சென்செக்ஸ் நிஃப்டியை பார்த்துட்டு நம்ம மாற்றிக்கிறோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் பாருங்கள். மிட் கேப் வந்து இந்த 3 இயர்ஸில் 78% அப்சல்யூட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது அதை டிவைட் பண்ணாலே உங்களுக்கு 29%, பட் ஒரு 25% காம்பவுண்டட் 78%. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 128%. ஸோ கிளியராக வெறும் லார்ஜ் கேப்பை பார்த்துட்டு ஒரு மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. அது டைவர்சிஃபிகேஷனுக்கு காரணமே தான். இது வந்து மிட் கேப்பு. ரெண்டாவது ஸ்மால் கேப் 250 அந்த இண்டெக்ஸும் எடுத்திங்கன்னா 3 வருஷத்தில் ஒரு 70% அப்சல்யூட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. விச் இஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16, 17, 18% ரிட்டர்ன் அந்த காம்பவுண்ட் ஆனதான் உங்களுக்கு 69% வரும், ரைட்? ஸோ ஓவரால் என்னென்னா மஸ்ட் மார்க்கெட்டுங்கிறது வெறும் லார்ஜ் கேப் கிடையாது. அதை பார்த்துட்டு பேப்பரில் பார்த்துட்டு இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்கள் போர்ட்ஃபோலியோலையும் இந்த ரிட்டர்ன் அவ்வளோ நல்லா இல்லைங்கிறது தெரியும் எனக்கு. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா அதில் தான் இந்த மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் டைவர்சிஃபிகேஷனில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எதுவுமே ஒரே லார்ஜ் கேப்போ வெறும்னே ஒரு இதில் போடக்கூடாது. பல டைமில் பல இண்டஸ்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது இந்த சிச்சுவேஷன் சமீபத்தில் ஆனதுக்கு என்ன, கொஞ்ச நாளாகவே மார்க்கெட் டவுனாக இருக்குது. அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருந்தது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு சரியான அடி விழுந்தது மார்க்கெட்டுக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இஸ்ரேல் ஈரானும் நம்ம அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு போர் போடுறதுனால நம்ம அந்த போரில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஆனால் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிற ஒரு இது வழியாக நுழைவாயு வழியாக தான் கிட்டத்தட்ட 20% வேர்ல்டோட ஆயில் சப்ளை போகுது. ஸோ அதை தடைப்பட்டு நிறுத்திட்டாங்க ஈரானும் சேர்ந்து. ஸோ இந்தியா பொறுத்த மட்டும் அது 40-45% நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் அது வழியாக வந்துருந்தது. அதனால நம்ம மேலே பாதிப்பு, ஆயிலோட பாதிப்பு பயங்கரம். இந்த ஆயிலோட பாதிப்பு ஏன் முக்கியம் நம்மளுக்குன்னா, 85% நம்ம ஆயிலை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம 15% தான் நம்மளுக்கு வந்து பாம்பே ஐயோ எங்கேருந்தோ ஆயில் கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம ராசி அது. இவ்வளோ பெரிய நாடாக இருந்தும் வேர்ல்டில் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி பை சைஸ் நம்ம. அப்படியும் நம்ம நாட்டுக்கு நமக்கு ஒரு ராசி இல்லை அந்த நம்ம ஊர்லேயே ஒரு க்ரூட் ஆயில் கிடைக்கிறதுக்கு. அதனால நம்ம 85% இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஒரு வளர்கிற நாடாக இருக்கிறதுனால நம்மளோட இம்போர்ட் பில்லையே அதிகமானது க்ரூட் ஆயில். $174 பில்லியன் நம்ம க்ரூட் ஆயிலோட செலவு நம்மளுக்கு இம்போர்ட் ஆகுது. அதனால தான் நம்ம நாட்டு மேலே இது எக்கானமிக்கே பாதிப்பு. அதனால தான் மார்க்கெட்டுக்கும் பாதிப்பு வருது, ரைட்டா? ரெண்டாவது என்னென்னா, கவர்மெண்ட் கிட்ட ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம நாடை காப்பாற்றணுமா, மக்களை காப்பாற்றணுமா? ஏன்னா இதே இந்த ஆயில் ப்ரைஸை மக்கள் என்ன விட்டா இன்ஃப்ளேஷன் ஏறும். பட் கவர்மெண்ட் தப்பிச்சிடும். ஏன்னா அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது நம்ம வரவு எட்டனா செலவு பத்தனான்னு கேள்விப்பட்டிருக்கோங்க. என்னோட வயசாக இருக்கவங்க வாமா விஜயன்னு ஒரு படம் இருந்தது. வரவு எட்டனா செலவு பத்தனா. இதான் நாட்டோட நிலைமை. உலகத்தில் மோஸ்ட் நாட்டோட நிலைமை. ஜப்பான், சைனா இவங்கள விட்டுட்டிங்கன்னா மற்றது எல்லா நாடுமே வரவு எட்டனா செலவு பத்தனா தான். ஸோ அந்த இதில் வந்து என்ன இதில் முக்கியம்னா, நம்ம நாட்டில் இது வரைக்கும் கவர்மெண்ட் இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்து பெட்ரோல் ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறாங்க. இது ஒரு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே அவங்க மக்கள்கிட்ட பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ ஏறித்தோ அது அப்படியே டைரெக்டாக பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம நாட்டில் அதை பண்ணாமல் 0ல் இருந்தது. இப்போ 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. பட் எதுக்குன்னா, இந்த பாதிப்பு யாருக்கு பின்ன?
எக்கானமிக்கு வருது பாதிப்பு, ஃபிஸ்கல் டெபிசிட்ல கவர்மெண்ட்டுக்கு வர பாதிப்பு, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வர பாதிப்பு. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட இம்பாக்ட் வருது. இதே மக்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். மார்க்கெட் கம்பெனிஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. இது கவர்மெண்ட் அதை அப்சர்வ் பண்ணுறதுனால ரிஸ்க் ரேட்டிங் எல்லாம் மாறுறதுனால அதனால தான். ஸோ டிப்பிக்கலாக இந்த மாதிரி கிரைசிஸ் என்னென்னா ஆயில்னால தான் பாதிப்பு. பட் என்னென்னா இந்த பேனிக், நான் கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் இப்போது. பேனிக் ஃப்ரண்ட் லோட் ஆகிடுது. எடுத்தோடனே பயந்துட்டு ஒரு பேனிக்கில் அந்த ரியாக்ஷன் வருது. நார்மலாக ஒரு 3லேருந்து 6 மாதத்தில் இந்த நிஃப்டியே இந்த மாதிரி கிரைசிஸில் ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னில் வந்து முடிஞ்சு விட்டு இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், 1999 கார்கில் வார்லேருந்து 2001 9/11 அட்டாக் நடந்தது. ஒரு கிரைசிஸ்லையும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த கிரைசிஸ் போது இம்பேக்ட் இருக்கே தவிர ஒரு 1 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட எல்லா கிரைசிஸ்க்கு அப்புறமே டபுள் டிஜிட் ரிட்டர்ன் நிஃப்டியே கொடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்ட் என்ன வரணும்னா, இந்த மாதிரி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் கிரைசிஸ், எஸ்பெஷலி இந்தியா இன்வால்வ் ஆகாத ஒரு கிரைசிஸ்ல இருந்ததுன்னா பேனிக் ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறது நம்மளுக்கு, தட் 1 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் இந்த கிரைசிஸை தாண்டி போய் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மனசில் வச்சுங்க. இப்போ இதுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், பட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த வழி வந்திருக்கு, வரும். ரைட்? ஸோ அது ஒன்று முக்கியமான மேட்டர். ரெண்டாவது, இந்த பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? யார் ஸ்டாக் மார்க்கெட் ஓன் பண்ணுறாங்க? நீங்கள்லாம் ஓன் பண்ணுறீங்க, டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்களோ, நீங்கள் ஒரு பக்கம் ஓனர். பட் இது தவிர இந்த 3-4 லைன் இருக்குது பாருங்க. என்ன அந்த ரைட் ஹேண்ட் சைடில் போட்டிருக்கேன், மஞ்சளில் டிஐஐ. டிஐங்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்ஐசி, இதெல்லாம் தான் டிஐஐ. அப்புறம் எஃப்ஐஐன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு தனியாக காமிச்சிருக்கேன், ஏன்னா அந்த டிஐயில் இது மியூச்சுவல் ஃபண்ட் சேர்ந்துருக்கு, பட் திரும்ப தனியாக காமிச்சிருக்கேன். ரீட்டைல் டைரெக்டாக ஈக்விட்டி வாங்குறவா, அப்புறம் ஹெச்என்ஐ. ரீட்டைல்னால் ரொம்ப ரொம்ப செல்ற இன்வெஸ்டர், அப்புறம் ஹெச்என்ஐ. ஸோ எதுக்கு இதில் பார்க்குறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ளூ லைன் கீழே போயிட்டே இருக்குது. ஸோ எஃப்ஐஐ அதிகமாக அவங்க தான் ஷேர் வச்சுருக்காங்க. டிஐ 19, எஃப்ஐ 16, ரைட்டா? பட் இந்த எஃப்ஐயோட ஷேர் இறங்கிட்டே இருக்குது. என்ன காரணம்? ஏன்னா இவங்க இந்த விற்கிறதுனால தான். ஏன்னா டிஐஐ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் லைன் ஏறின்னு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஏறின்னு இருக்கு, ரீட்டைல் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, ஹெச்என்ஐ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. இவங்க தான் வந்து நம்ம நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கப்படுறாங்க. யார்? எஃப்ஐஐ, இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அண்ட் இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். இந்த எஃப்ஐஐ வந்து 18.2 ஆரம்பிச்சு 16.1 முடிச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 8 ஆரம்பிச்சு இன்னைக்கு 11 வந்திருக்காங்க. டிஐஐ 16 ஆரம்பிச்சு இப்போ 19. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இந்த எஃப்ஐஐ வந்து விற்கிறதுனால தான் இந்த பாதிப்பே வந்திருக்கு. அது இந்த வார்க்குனால இல்லை, ஒரு செப்டம்பர் 2024 இந்த எஃப்ஐஎஸ் வித்துட்டு இருக்காங்க. நம்மள ஏன் விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறீங்களா? ஐயோ என்னோட மார்க்கெட் சரியால இல்லை. அதே மாதிரி உங்கள் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து பெஞ்ச் மார்க்கெட்டோ சென்செக்ஸோ நிஃப்டியோ நிஃப்டி 500 இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்துப்பாங்க. அதை பீட் பண்ணுறது தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் விழுச்சா நான் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுப்பேன்னு யாராலும் முடியாது. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ண அந்த பெஞ்ச் மார்க் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம ஓரளவுக்கு நம்ம வச்சுக்கணும் போர்ட்ஃபோலியோவில், இந்த மியூச்சுவல் ஃபண்டில். புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஏன்னா அப்போ தான் நம்ம பீட் பண்ண முடியும். நான் ஒரே தெரியா கான்ட்ரரியாக வேறு ஏதோ லார்ஜ் கேப் ஃபண்டு வச்சுட்டு நான் ஸ்மால் கேப் வாங்கினேன்னா ரிஸ்க் அதிகம். ஏன்னா அது லார்ஜ் கேப் ஏறுற சமயத்தில் ஏறாது, அது ஏறாத சமயத்தில் நான் ஏறலாம். அதுக்கு ப்ரெடிக்டபிலிட்டி கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த எஃப்ஐஐக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. அதுக்கு பேர் தான் MSCI எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ், EM இண்டெக்ஸ். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட வெயிட் இப்போ நீங்கள் சென்செக்ஸில் போட்டிங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கும், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்துஸ்தான் லீவர், எல்என்டி, இது மாதிரி ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக்குக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் வாங்கிடுச்சு, அந்த வெயிட்டோட ஏறமோ இறங்குமோ, அதாவது ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க, அதோட அதிகமாக வைத்தா அண்டர் வெயிட் சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது வாங்குறதுக்கு. ஆனால் ப்ராடாக அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? இப்போ இன்ஃபோசிஸ் அதில் 10%, ரிலையன்ஸ் ஒரு 10% இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு ஒரே தடவை 1% ரிலையன்ஸ் ஆக்க முடியாது. 8லேருந்து அது 10 6 அப்படி தான் நான் வந்து ஒரு. ஸோ எதுக்குன்னா, இந்தியாவோட இண்டெக்ஸில் இருக்கிற ஷேரு, இப்போ இந்தியா ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜிங் மார்க்கெட் இல்லை, நம்ம 19% அந்த Q4 2024 இன்னைக்கு 12% இறங்கிடுது. ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியா சரியா இல்லை, நம்ம வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது, ட்ரம்ப் 50% டேரிஃப் நம்ம மேலே போட்டார், இந்த மாதிரி நிறைய பாதிப்பு. அப்புறம் இப்போது இந்த போர்னால வந்து எண்ணெயோட பாதிப்பு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட இந்தியாவோட வெயிட்டேஜ் அந்த இண்டெக்ஸ்லேயே குறைச்சி விட்டது. புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ அதனால ஒரு ஃபண்ட் மேனேஜரும் அவனுக்கு குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஃபாரினில் இருக்கிறது. ஸோ இதுதான் மெயின் ஒரு காரணம். பல விஷயங்கள் அது வச்சு இதை கால்குலேட் பண்ணுவாங்க அவங்க. அது ஒரு காரணம் எஃப்ஐஎஸ் நம்மளை வித்துட்டே இருக்கிறதுக்கு. அதனால அவங்க விற்றதும் அவங்களுக்கு சரியான டிசிஷனாக போச்சு.
ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் தைவான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கொரியா 72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, சைனா 5% டவுனு, இந்தியா 11% டவுனு. ஸோ இதனால இந்த இண்டெக்ஸில் அவங்க இந்தியாவோட வெயிட்டை குறைச்சதுனால அவங்களுக்கு லாபம் தான் வந்திருக்கு. ஸோ அவங்களோட டெசிஷனே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. இதனால தான் அந்த செல்லிங் இன்னமும் அதிகப்பட்டு வந்தது. அண்ட் இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு மெயின் காரணம், இந்த வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. வேல்யூவேஷன் என்ன, இந்த ஸ்லைட்லேயே இருங்க, நான் டேட்டாவை பார்க்காதீங்க. வேல்யூவேஷன் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உருளைக்கிழங்குக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. வேல்யூவேஷனுங்கிறது அதோட எடை என்ன போடுறோம், அதோட வேல்யூ என்ன கொடுக்கறது தயாராக இருக்கோங்கிறது, ரைட்டா? இப்போ உருளைக்கிழங்குக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவன் அந்த சீட்ஸ் வாங்கி அதை பிளான்ட் பண்ணோம், அதை வாட்டர் பண்ணோம், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி செலவு, அதை நாற்று நடுறதுக்கு வந்து ஒரு லேபர் வருவாங்க, அப்புறம் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேபர், அப்புறம் ஒரு டிராக்டரை வச்சு அதை இது பண்ணணும், அறுவடை எடுத்துகிட்டு அது போய் மார்க்கெட் கொடுக்கணும். இந்த செலவெல்லாம் சேர்த்து தான் அதோட வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ அந்த ஃபார்மர் விவசாயி வந்து அதை நாற்று நட்டுட்டு வேணும்னே இவ்வளோலாம் நான் செலவழிச்சேன், எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் சேர்த்துங்கிறத சேர்த்துட்டு அதுதான் அவன் எதிர்பார்க்குறான். அப்போ தான் அவன் குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு வருஷம் பூரா ஒரே விலையில் விற்குதா? இல்லை இல்லையா? எல்லா வயல்லையும் உருளைக்கிழங்கு போட்டோம்னா சப்ளை கனவரான்னு ஏறினா உருளைக்கிழங்கு விலை 2 ரூபா கிலோக்கு இறங்கிடும். அதே ஒரு வருஷம் மழை பெய்யல, உருளைக்கிழங்கு போடல, வேற ஏதோ இது போடு கிரவுண்ட் நட்ஸ் போட்டாங்க, ஏன்னா அது வந்து ட்ரவுட்லேயும் நல்லா வளரும்னா உருளைக்கிழங்கு சப்ளை கம்மியாக இருந்தால் அதுக்கு வந்து 100 ரூபா கிலோ கூட கொடுக்க தயார். புரிஞ்சுக்கிறீங்களா? அதுதான் ப்ரைஸு, இதுதான் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவேஷனுங்கிறது அதுக்கு பிஇ ரேஷியோன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் பை earnings. ஏன்னா ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அதோட ஃபியூச்சர் earnings. சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது அது அதிகமாக இருந்தால் அதோட வேல்யூவோட அதிகமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ எஃப்ஐஐ பொறுத்த மட்டும் உலக நாட்டில் இருக்கிற எல்லா பிஇ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னென்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் பிஇ 26, 29 இருக்குது, எக்ஸ்பென்சிவ். திருப்பியும் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஏன் போடுறேன்னா அந்த க்ரோத்தும் அங்கே வந்து 22% S&P 500 ஸ்டாக்கோட கம்பெனிஸோட க்ரோத் இருக்குது. இப்போ இந்தியா வந்து 21, 22 வந்தால் மாடரேட்லி எக்ஸ்பென்சிவ் இன்றைக்கி வந்திருக்கு. பட் 2 இயர்ஸ் பேக் அப்படி இல்லை, இந்தியாவும் ஒரு 26 இருந்தது. ஸோ அப்புறம் இந்த மார்க்கெட் கரெக்ட் ஆகி இன்றைக்கி ஒரு மாடரேட்டாக 21, 22க்கு வந்திருக்கு இந்த வேல்யூவேஷன். ஸோ இந்த வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால, அதாவது நம்ம நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸோட earningsோட ஒரு எடை போட்டால் அதுக்கு உண்டான இதோட விலையோட மற்ற நாட்டோட விலையோட இங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள். மற்றது 13, 16, 17. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மார்க்கெட்லாம் போடுறது பெட்டராக தோணித்து, ரைட்? ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த கரெக்ஷன் ஆனதுனால நிஃப்டியோட வேல்யூவேஷன் மட்டும் நான் எஃப்ஐஎஸ் பொறுத்து, மற்றெல்லாம் இண்டிவிஜுவலாக இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. 19.6க்கு மார்ச்சோட வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 28 இருந்தது டிசம்பர் 2019, 24 இருந்தது செப்டம்பர் 24. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்கள், இப்போ 19க்கு வந்திருக்கு. அதாவது அது ஏன்னா பட் அந்த பிபிஎஸ் ஸ்டேஜ் வந்து 6% தான் வளர்ந்துருக்கு, பட் ப்ரைஸ் இறங்கிடுது. ஸோ அவங்க வேல்யூ அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகலை, பட் விலை நல்லா கரெக்ட் ஆனதுனால இன்றைக்கி ஒரு 19.6 ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த Q4 இப்போ முடிஞ்ச வருஷம் அந்த லாஸ்ட் குவார்ட்டரில் நிஃப்டியோட ப்ராஃபிட் க்ரோத்து ஒரு 10% நல்லா வளர்ந்துருக்கு. மிட் கேப் பொறுத்து 30% வளர்ந்துருக்கு, ஸ்மால் கேப் 36% வந்திருக்கு. ரெண்டாவது காலம் பாருங்கள், மைக்ரோ கேப் 42% வந்திருக்கு. ஸோ ஒரு Q4 நல்ல earnings வந்ததுனால ஒரு வேல்யூவேஷனுக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? ஏன்னா earnings இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த ப்ரைஸு இறங்கலைன்னா ஒரு வேல்யூவேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதை வச்சுட்டு இந்த வருஷத்துக்கு இந்த இப்போ வரப்போகிற வருஷத்துக்கு, ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஃபியூச்சர் லுக்கிங்காக தான் இருக்கும், அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்தது நடந்தது மறந்துடும், ஃப்யூச்சரில் வரப்போகிறது தான் பார்க்கும். ஸோ இந்த குவார்ட்டரோட பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட்டோட எதிர்பார்வை என்னென்னா இந்த வருஷம் ஒரு 11% லார்ஜ் கேப்போட earnings ஏறும், மிட் கேப்போட earnings ஒரு 18% ஏறும், ஸ்மால் கேப் 20% ஏறும், அதனால மைக்ரோ கேப் வந்து ஒரு 28% ஏறும்னு எதிர்பார்வை. ஸோ இந்தியன் எக்கானமியோட earnings growth எல்லாம் டபுள் டிஜிட் ப்ளஸில் போயின்னு இருக்கு இனிமே, ரைட்? ஸோ அதனால இப்போ ஒரு வேல்யூவேஷன் நம்ம அந்த 19.6 மார்ச் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த earnings எல்லாம் வந்து கரெக்ட் ஆனோன்னே இன்னைக்கு நிஃப்டியோட வேல்யூவேஷன் 18க்கு வந்திருக்கு. எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம 5 இயர் ஆவரேஜ் பி எடுத்தோம்னா 22, 10 வருஷம் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னாவும் 28.8. இப்போது அந்த 5 வருஷத்தும் 10 வருஷத்தோட வேல்யூவோட இன்னைக்கு நிஃப்டியோட ஃபார்வர்ட் வேல்யூவேஷன் இறங்கியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு வேல்யூ ஜோனில் வந்திருக்கு. அதை மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப் எல்லாமே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கரெக்ஷன்னால் இப்போ மார்க்கெட் ஒரு நல்ல வேல்யூ அந்த உருளைக்கிழங்கோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு சமமாக இன்னைக்கு ப்ரைஸ் இருக்குது உருளைக்கிழங்கோடுது, ரைட்டா? ஒரு சுமாராக குயிக்காக அவனுக்கு வேல்யூஷன். பட் எவ்ரி டைம் நிஃப்டி பிஇ 20க்கு கீழே வந்திருந்ததுன்னா
நிறைய பாஸ்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் காமிச்சிருக்கேன் பாருங்க. ரிகவரி வந்து 3லேருந்து 7 மாதத்துக்குள்ளே ரிகவரி ஆகி 1 இயர் ரிட்டர்ன் பாருங்க. சம்டைம்ஸ் 8%, சம்டைம்ஸ் 28%, சம்டைம்ஸ் 12%, 72%. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு. 20க்கு கீழே பி வந்தா ஹிஸ்டரிக்கலாக இந்த மாதிரி 10 இன்ஸ்டன்ஸில் 10க்கு 20க்கு கீழே வந்தபோது அடுத்த வருஷம் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஓஹோன்னு நல்லா கொடுத்துருக்கு. அதுக்காக உடனே இந்த அடுத்த வருஷம் ரிப்பீட் ஆகும்னு நான் வந்து ஒரு கிளி ஜோசை மாதிரி நான் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக் பேட்டர்னை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்கு இப்போ வந்து நம்ம ரொம்ப ஒரு பயத்தில் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இது, ரைட்? இப்போ இந்த மீடியம் டேர்ம், ஷார்ட் டு மீடியம் டேர்ம் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நேற்று தான் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் டேட்டா. போன வருஷம் 7.7% க்ரோத்து, இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் 7.8% க்ரோத்து. ஸோ உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரியாக நம்ம இருக்கோம். அப்படியும் ஆனால் அது கூட கொடுக்குற விலை அதிகமாக போனதுனால தான் நம்மளுக்கு அந்த பணம் வரல, ரைட்டா? ஸோ வேர்ல்டு கூட க்ரோத் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டோட க்ரோத் வந்து 2027க்கு 3.2 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதில் அட்வான்ஸ் எக்கானமிஸ் லாஸ்ட் லைன் பாருங்கள், 1.7 தான் அட்வான்ஸ் எக்கானமி க்ரோத். பட் இந்தியாவோட எக்ஸ்பெக்டட் க்ரோத்து 6.5. இன்னைக்கு ஆர்பிஐ கொடுத்தது 6.6 கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஃபினான்ஷியல் இயர், இது கேலண்டர் இயர், அவ்வளோதான் மைனர் வித்தியாசம். அந்த 6.5ல பாருங்கள், வேற எந்த நாடாவது நம்ம பக்கம் இருக்கா? அதாவது 2027 வருஷத்தில் உலகத்திலேயே இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருக்க போகிறது இந்த குறைஞ்ச ஜிடிபி க்ரோத்லையும். அதுதான் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. ஸோ என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் இருக்கிற மொத்த உற்பத்தி நடக்கிறது இல்லையா, ஜிடிபி மொத்தம் கூட்டினா என்ன, சைனா வந்து அதில் 26% வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. 2வது நம்பரில் இந்தியா. உலகத்தில் இருக்கிற வேர்ல்டில் ஜிடிபி க்ரோத்தில் 17% நம்ம நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்க. ஸோ வேர்ல்டில் ரேட் ஆஃப் க்ரோத்தில் ஃபாஸ்டஸ்ட்டு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் க்ரோத்தில் செகண்டில் இருக்கோம் நம்ம. மற்ற நாடெல்லாம் பாருங்கள், அமெரிக்காவே 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அதோட ஜிடிபி நம்மளோட பல மடங்கு அதிகம். அப்படியும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது 10% தான், நம்ம கான்ட்ரிபியூட் 17. ஸோ இந்தியாவோட எக்கனாமி, அந்த வேல்யூ, அதாவது இந்தியாவோட ஸ்டாக் அப்படின்னு யோசிங்களேன், ஃபாரினருக்கு நம்மளோட ஸ்டாக்கோட வேல்யூ, இந்த உருளைக்கிழங்கோட வேல்யூ கம்மியாகலை, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எஸ், கொஞ்சம் அந்த ஆயில்னால பாதிப்பு வந்திருக்கு தவிர இன்னமும் வேர்ல்டு ஜிடிபி பொறுத்த நம்ம நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம தான் ஃபாஸ்டஸ்ட்டாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபுட்டிங்கில் இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த ப்ரைஸ் டு வேல்யூவில் மஞ்சள் தாங்க இந்தியா. 2017 நம்ம வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தோம். என்ன, 2018 செகண்ட் ரேங்கில் இருந்தோம். அப்புறம் இறங்கி 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 லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்தியா வர்ஸ்டில் இருந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பவுன்ஸ் பேக்குக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம க்ரோத் ஒன்றும் பாதிப்பு வரல, ஆனால் அந்த ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போனதுனால மற்ற நாட்டோட க்ரோத் கம்மியாக இருந்தாலும் அவங்க விலையும் கம்மியாக இருக்கிறதுனால அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து பணம் அவங்க வெளில எடுத்ததுனால இந்தியாவோட ரிட்டர்ன்ஸும் கம்மியாகி அடிமட்டத்தில் இருக்குது. இதுக்கு மேலே கீழே போக அதிகம் வாய்ப்பு இல்லை. எதுக்கு இது இவ்வளோ சூரமாக நான் உங்களுக்கு எக்கானமி பற்றி சொல்கிறேன்னா, லாங் டேர்மில் இங்கே 3 நாடு எடுத்திருக்கேன்னா, இந்தியா, சைனா, கொரியா. இதில் ஒரு ஸ்மூத்தாக ஒரு கிரே லைன் இருக்கும், அதுதான் ஜிடிபி க்ரோத். ஏன்னா ஜிடிபி க்ரோத் கோவிட்ல போது இறங்கிட்டே தவிர எல்லாம் வருஷம் வருஷம் 6%, 7% ஏறும், இந்த மாதிரி ஏன்னா ஏறிண்டே இருக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஜம்ப் ஜிக்ஸாக்காக இருக்க பாருங்கள், ப்ளூ லைனு மேலே கீழே மேலே. ஏன்னா லாங் டேர்மில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டோட க்ரோத்தும் நாமினல் ஜிடிபி க்ரோத்தும் சேமமாக போய் ஆல்வேஸ் லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத் ஜிடிபி க்ரோத்தை பீட் பண்ணியிருக்கு. இந்த லெஃப்டில் ஒரு ஸ்மால் டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்ன போட்டிருக்குதுல 15 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் 8.4% வளர்ந்துருக்கு. இது நாமினல் ஜிடிபிங்க, அதாவது ரியல் ஜிடிபி நம்ம 6-7 சொல்கிறது, அதில் இன்ஃப்ளேஷனை சேர்த்தா அது நாமினல் ஜிடிபி. அதனால தான் இந்த 8.5 இருக்குது. இந்த 8.5%க்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வளர்ந்தது 9.25% பெட்டர். சைனாலையும் பாருங்க 13% நாமினல் ஜிடிபி க்ரோத், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் 18.5% வளர்ந்துருக்கு. சவுத் கொரியாவில் 3.5% தான் நாமினல் ஜிடிபி க்ரோத், ஆனால் 6.25% ஸ்டாக் மார்க்கெட். எதுக்கு சொல்கிறேன்னா, லாங் ரன்ல இந்த மாதிரி எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட் அதை பீட் பண்ணக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் அது வருஷம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இது இங்கே தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு வருஷம் 2016 to 24 எடுத்திருக்கேன். நாமினல் ஜிடிபி அந்த வருஷம் எவ்வளோ, நிஃப்டி ரிட்டர்ன் எவ்வளோ, சென்செக்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ. பல வருஷங்களில் இது அதோட பெட்டராக இருந்திருக்கு, பல வருஷங்களில் அது இதோட பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் வருஷம் இந்த வருஷம் வந்துச்சுன்னா இந்த வருஷம் மீட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஆவரேஜ் ஆகி
பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட இந்த செட் ஆஃப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி 10.6% per annum வளர்ந்துருக்கு சிஏஜிஆர். ஆனால் நிஃப்டி வந்து 14% வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 3% ஜிடிபியோட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம growth வந்து இந்த வருஷம் நல்லா இருக்குது. அதுக்காக இதே வருஷம் வந்து மீட் ஆகும்னு சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி போன குவார்ட்டரில் கூட 7.8 வந்தது, அர்னிங்ஸும் நல்லா இருந்தது. பட் மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு, ரைட்? ஸோ அண்ட் ஃபியூச்சருக்கு என்னென்னா, நம்ம இப்போ தான் ஒரு பெரிய டீல் ஐரோப்பிய கண்ட்ரீஸோட சைன் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஹியூஜ் டீல். அதுக்கு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ஒரு நல்ல பூஸ்ட். இப்போ அமெரிக்காவோட டீல் சைன் ஆக போகிறது பேச்சுவார்த்தை நேரத்துக்கு 98% எல்லாம் பேச்சுவார்த்தை முன்னிட்டு இன்னும் அடுத்த மாதம் இன்னொரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்தால் நம்ம க்ரோத்துக்கு நல்ல பூஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எக்கனாமிக்கலி. ஸோ இதெல்லாம் அந்த EU டீல் பற்றி டீட்டெயில். இது ஒரு ஷார்ட் மீடியம் டு லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன? நம்மள தான் யங்கஸ்ட் கண்ட்ரி பை ஆவரேஜ் ஏஜ். அண்ட் நம்ம பேரில் தான் டிபெண்டன்சி ரேஷியோ கம்மி. டிபெண்டன்சின்னா ஒரு வேலைக்கு ஒரு சம்பாதிக்கிறவருக்கு மேலே எவ்வளோ பேர் அவரை நம்பின்னு இருக்காங்க. அதாவது 65 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோரும் சின்ன பசங்களும் 10-15 வயசுக்கு கீழே இருக்கலாம். இவங்களாம் இந்த அர்னிங் பர்சன் மேலே டிபெண்டன்ஸ். உலகத்தில் டிபெண்டன்சி ரேஷியோ நம்ம நாட்டில் தான் கம்மி, 10.2. ஜப்பானில் 50. அதே மாதிரி யூத்தும். ஸோ இந்த பாப்புலேஷன், இந்த ஏஜ், இந்த டிபெண்டன்சி, இதெல்லாம் தான் நம்மளுக்கு லாங் டேர்மில் க்ரோத் டிரைவர்ஸ். இதை தான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நம்ம இண்டஸ்ட்ரியல் க்ரோத்லையும் பார்த்தீங்கன்னா, நான் லாங் டேர்ம் வியூ எடுக்கிறேன். ஒரு 5, 10, 15 இயர்ஸ் வச்சுங்களேன். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பல மடங்கு மல்டிப்ளை ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஃபார்மா 9 மடங்கு, டிஃபென்ஸ் 10 மடங்கு, டெக்ஸ்டைல் 7 மடங்கு, கெமிக்கல் 19 மடங்கு, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரர் 45 மடங்கு, அண்ட் ஆட்டோ 8 மடங்கு. இதுதான் இந்த டீகேடல் க்ரோத்தில் எக்ஸ்பெக்டட். அது தவிர புது இண்டஸ்ட்ரி எல்லாம் உயர்ந்து வந்திருக்கு. இவி, பேட்ரி, ஏஐயில் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ், இ-காமர்ஸ், செமிகண்டக்டர், ஸ்பேஸு, நியூக்ளியர் ஃபிஷன், ரெனியூபிள் எனர்ஜி, பயாலஜிக்ஸ், பயோஃபார்மா, சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் தான் கிட்டத்தட்ட 10 கோடி வேலை வாய்ப்புக்குள்ள செக்டர் ஃபியூச்சர் க்ரோத்தை இந்தியன் எக்கானமிக்கு ட்ரைவ் பண்ணுறது. ஸோ லாங் டேர்ம் க்ரோத் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இன்னைக்கு 16-17% சொன்னேன் இல்லையா, அது வந்து 19.6% கன்சிஸ்டண்ட்டாக ஆல்மோஸ்ட் 20%. உலகத்தில் இருந்த க்ரோத்தில் 5ல் 1 பாகம் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரி இந்தியா கைப்படம் இருக்குது, ரைட்? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விக்சித் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 2050 அப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற $4 trillion ஒரு $20 trillion எக்கானமியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த க்ரோத் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மக்களில் ஏழை மக்கள், இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, டார்க் ப்ளூ லைன், அதான் ஏழை மக்கள். அவங்களோட ஷேர் வந்து கம்மியாகிண்டு லோவர் மிடில் கிளாஸ் இவங்களோட ஷேர். ஏன்னா அவங்க வந்து வேலை வாய்ப்பு கிடச்சி செலவு பண்ணி கன்சம்ஷன் இந்தியன் எக்கானமியை ட்ரைவ் பண்ணி, அண்ட் ரிச் கூட பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டாப்பில் ரேட் இருக்கு அவங்களோட தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த க்ரோத் வந்து அல்டிமேட்டாக மக்களோட நல்ல இடத்துல அதில் தான் உங்களுக்கு கன்சம்ஷன் இதுவும் வளரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 செக்டர் இருக்குது இந்தியா ஜிடிபிக்கு. என்ன? அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ். இதில் சர்வீசஸ் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-55% ஷேரில் இருக்குது. அது ஆனால் கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம நாட்டில் இந்த சர்வீசஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த பிரிட்டிஷர்ஸ் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு இதனால சர்வீசஸ் செக்டர் டாமினேட் ஆகிட்டு தான் இருக்கும். அது ஒரு 8-10% க்ரோ ஆகும். மேனுஃபேக்சரிங் அதோட ஷேர் இம்ப்ரூவ் ஆகி, அக்ரிகல்ச்சர் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுனில் இருக்கும். ஏன்னா க்ரோத் ரேட் வந்து தேவை வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபியோட கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2025 348 ட்ரில்லியனில் இருக்கிறது. ஓகே, 50% இந்த 5 வருஷத்தில் இம்ப்ரூவ் ஆகும் டு 550. பட் அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஸ்பீடு பிக்கப் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் 30-40 அந்த டிகேடில் இது 550 வந்து 4 மடங்கு மல்டிப்ளை ஆகி 2200க்கு போகி, அண்ட் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அந்த 2200 இன்னொரு 50% ஏறி 3700. ஸோ எக்கானமி ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜில் கிளியராக, அதுக்கு தான் அந்த ஏரோ அப்படி காமிச்சிருக்கேன். அந்த தான் ஃபியூச்சர் அல்டிமேட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும். அதுக்கு தான் நான் இதை திருப்பி போடுறேன். இந்த லாங் டேர்ம் க்ரோத் அல்டிமேட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாங் டேர்மாக ரிஃப்ளெக்ட் ஆகும். வருஷம் வராது, ஆனால் லாங் டேர்மில் வரும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா 2000லேருந்து இப்போது பல வருஷங்களில் டபுள் டிஜிட் வந்திருக்கு, சில வருஷத்தில் நெகட்டிவ் வந்திருக்கு. இதுதான் அதோட வரலாற்று. ஸோ இந்த வருஷம் ஒரு வருஷம் நெகட்டிவ் ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அல்டிமேட்டாக லாங் ரனில் அந்த அடுத்த வருஷம் டபுள் மடங்காக கொடுத்து ஆவரேஜ் ரிட்டர்ன் அந்த டபுள் டிஜிட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ அது மட்டும் இல்லை, இந்த க்ரோத்து நம்ம எக்கானமியை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நம்ம எக்கானமிக்கும் வித்தியாசம் பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து
உலகத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அஃப்கோர்ஸ் ஜிடிபியில் முதல்ல 4வது ரேங்கில் இருந்தோம். அப்புறம் இந்த கரன்சி எல்லாம் வீக்கன் ஆகி இதாகி கொரியா மார்க்கெட்லாம் ஏறினால வந்து கொஞ்சம் இப்போ 7வது ரேங்கில் இங்கே வந்திருக்கோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் $77 trillion, $154 trillion, 44% அமெரிக்கன் மார்க்கெட். நம்ம மார்க்கெட்லாம் பாருங்க, சைனா, ஜப்பான், ஹாங்காங், இந்தியா. எதுக்கு சொன்னால் எக்கானமியோட ஜிடிபி நம்ம வந்து 20% ஆஃப் வேர்ல்டு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஷேரும் ஏறணும் இல்லையா ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை வளர்கிறதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதாவது தண்ணி பாட்டிலில் இன்னைக்கு 1/4 பாட்டில் தான் ஃபில் ஆயிருக்கு, நிறைய ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்கனாமிக் க்ரோத்தோட ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத்துக்கும் போகிறதுக்கு நிறைய ரூம் இருக்குது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, ரைட்? ஸோ இதுதான் ப்ராடாக. இப்போ நான் 2-3 ஸ்பெசிஃபிக் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டது பற்றி அந்த ஸ்பெசிஃபிக் திங்ஸை குயிக்காக அட்ரஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவிலையும் அட்வர்டைஸ் போட்டுனே இருக்கான். இவரும் உங்களுக்கு கேசி ஃபைனான்ஷியல் சர்வீஸும் எஸ்ஐபிஸ் பண்ணியிருந்தா இருப்பாங்க, எல்லாரும் அதுதான் பேசுகிறாங்க. ஸோ என்னென்னா இந்த எஸ்ஐபி பற்றி சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது உங்களுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன், ரைட்? இஃப் யூ ஸ்டே லாங் இனஃப், நிறைய பேர் எஸ்ஐபி இப்போ நெகட்டிவ் வருது, இது வருது, அதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சமரைஸ் பண்ணியிருக்கேன், இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது படுங்க. நீங்கள் 10 இயர் எஸ்ஐபியில் வரலாற்று சொல்கிறது 0% உங்களுக்கு லாஸ் சான்சஸே வந்ததில்லை. ஸோ 10 வருஷம் இருந்தீங்கனாலே நீங்கள் நடுவில் எஸ்ஐபி லாஸ் இருந்தாலும் அது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, 4 வருஷம் இருந்துட்டிங்கன்னா, செகண்ட் லைன் இது லெஃப்டில் இருக்கிற லைன்ஸ் மட்டும் படிங்க. 4 வருஷம் இருந்துட்டிங்கன்னா 80% சான்ஸ் ஆஃப் 10% ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ். எஸ், அந்த 20% சான்ஸ் அதோட கம்மியாக ரிட்டர்ன் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 4 வருஷம் தாண்டிட்டிங்கனால ஒரு 80% உங்கள் எஸ்ஐபி டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு 10 இயர் எஸ்ஐபியில் மினிமம் ரிட்டர்ன் கொடுத்ததே 7% per annum. அண்ட் ஈக்விட்டி டேக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அது பேங்க் டெபாசிட்டோட பெட்டருங்க. பேங்க்கில் ரிகரிங் டெபாசிட் போடுறதோட டெஃபினட்டாக நீங்கள் 10 இயர்ஸ் இருந்தீங்கன்னா 7% போஸ்ட் டேக்ஸ் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் 7% ப்ரீ டேக்ஸ் வித் பேங்க் டெபாசிட். ஓகே, அது ஒன்று. இதுதான் ஒரு பேஸ் எஃபெக்ட் சொல்கிறேன். ரெண்டாவது, ஆவரேஜ் 5 இயர்ஸ் தாண்டிட்டிங்கன்னா ஆவரேஜ் எஸ்ஐபி ரிட்டர்ன் 15% per annum கிடச்சிருக்கு, ரைட்? அண்ட் 1 வருஷம் மட்டும் இருந்தீங்கன்னா, லாங் டேர்மையும் பேசுகிறோம், 1 வருஷத்துல இருந்தால் எஸ்ஐபி போட்டால் கூட 23% சான்ஸ் உங்களுக்கு உங்கள் 10 ரூபா போடுறது 9 ரூபா ஆகிறதுக்கு. ஸோ எப்போவுமே எஸ்ஐபி ஆரம்பிச்சதுனால எனக்கு டே 1லேருந்து ப்ராஃபிட் வரும், எப்போவுமே லாஸே வராதுன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீண்ட எஸ்ஐபியில் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பெட்டர், அந்த ரிட்டர்ன்ஸும் பெட்டர், அண்ட் உங்கள் லாஸ் சான்சஸும் கம்மியாகி 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது 10 வருஷம் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா, ரைட்? ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் எஸ்ஐபி இந்த இதுதான். ஓகே, அண்ட் எந்த டேட்டு போடணும் எஸ்ஐபி அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இங்கே வந்து வைட்டோ கேபிட்டல்னு ஒரு டேட்டா நான் வந்து பார்த்தேன்னா என்னன்னா, நீங்கள் ஒரு மாதத்துலையும் பெஸ்ட் டே, அதாவது ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது மார்க்கெட் ரொம்ப கரெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி போட்டால் உங்களுக்கு உங்களோட எஸ்ஐபி லாங் டேர்ம் எஸ்ஐபியில் டெய்லி லோரிங் ரிட்டர்ன்ஸ் 1996 to 2026 இருக்குது 13.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் ஃபிக்ஸட் டேட் இந்த மாதம் தான் போடுவேன்னா 13.58 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்கள் வருஷ டே ஆஃப் மாற்றது மார்க்கெட் பீக்கில் இருந்திருக்கு, அதில் போட்டிங்கன்னா 13.32. ஸோ ஒரு 0.48% per annum தாங்க வித்தியாசம். இந்த எந்த டேட்டில் எஸ்ஐபி போடுறது, நான் வந்து டைமிங் பண்ணோமா என்னோட போது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இது வந்து கீழே இருக்குது 1996 to August 2024. இந்த பீரியடில் an SIP has given you average of 13.5% return, right? So the date doesn't matter. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதத்தில் அந்த டேட், அது இதே ஸ்லைடாக ரிப்பீட் பண்ணியிருக்கேன், சாரி. அது இங்கே வந்து என்ன நான் உள்ள என்ன காமிக்கிறேன்னா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதை கட் பண்ணணும்னு நினச்சி மறந்துட்டு நினைக்கிறேன். இங்கே வச்சு போட்டுட்டேன். ஓகே, சாரி. இது என்ன சொல்கிறதுனா, நான் 1ஆம் தேதி எஸ்ஐபி போடுறதா, 5ஆம் தேதி போடுறதா, 25ஆம் தேதி எனக்கு நல்ல நாளாக தோன்றுறது, மாதம் போடுற டேட்டு, இட் டசன்ட் மேட்டர் எட் ஆலுங்க. 1ஆம் தேதி போட்டால் 13.58% ரிட்டர்னு, 23ஆம் தேதி 13.6% ரிட்டர்னு, 26ஆம் தேதி 13.6. ஸோ எந்த டேட்டில் நீங்கள் எஸ்ஐபி உங்களுக்கு என்றைக்கு சம்பளம் வருதோ அதுக்கு ஒரு நாள் தள்ளி எஸ்ஐபியை போட்டுட்டு முடிச்சுட்டே போயிடுங்க. இல்லை உங்களுக்கு ரெண்டல் இன்கமா என்றைக்கு உங்கள் இவர் வந்து ரெண்ட் கொடுக்குறாரோ அதுக்கு ஒரு நாள் தள்ளி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. இந்த டேட் போடுறதுனால ஒரு வித்தியாசமும் கிடையாது. அது ரெண்டாவது விஷயம், ரைட்டா? மூணாவது வந்து இந்த டைமிங் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் டஸ் இட் மேட்டர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே ஒரு அளவுக்கு கவர் பண்ணினேன். பட் இதில் பாருங்கள் என்ன தெரியும் உங்களுக்கு, நிஃப்டி 500 இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 7 இயர் எஸ்ஐபி ஆல் டைம் ஹை மார்க்கெட்டில் போட்டால் உங்களுக்கு மினிமம் ரிட்டர்ன் 5%. ஏன்னா மார்க்கெட்டோட ஹையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. மினிமம் ரிட்டர்ன் 7 வருஷத்தில் 5% கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ரிட்டர்ன் 18% கிடச்சிருக்கு. மீடியன் ரிட்டர்ன் டவுன் டு ஹை போட்டுட்டு நடுவில் கட் பண்ணிங்கன்னா
13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரைட்டா? மார்க்கெட் வந்து 20% ரேலி ஆச்சு லாஸ்ட் 1 இயர். அதுக்கப்புறம் போடுறீங்கன்னா எஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த 20% ஸ்ட்ராங்காக ரேலி ஆனதுனால உங்களுக்கு மினிமம் ரிட்டர்ன் அந்த 7 வருஷம் கழிச்சு ஒரு மோசமான பீரியடாக இருந்தால் 2% தான் கிடச்சிருக்கும். பட் ஹையஸ்ட் ஈவன் தென் உங்களுக்கு 19% ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு 14% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இண்டெக்ஸ் வந்து 20% விழுந்தப்புறம் நான் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியும் உங்களுக்கு மினிமம் 8%, ஆவரேஜ் 11%, பீக் வந்து 15. ஸோ இந்த டைமிங் டசன்ட் மேட்டருங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. நான் வந்து இப்போ மார்க்கெட் நிறைய ஏறி இருக்கு இப்போ எஸ்ஐபி ஆரம்பிக்கலாமா, இறங்கிருக்கு இப்போ எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் தாட் டைம். சரியா? இது ஒரு இன்னொரு பாயிண்ட்டு. மூணாவது இந்த டைரக்ட் இன்வெஸ்டிங் பற்றி நிறைய பேர் வந்து இப்போ நானே போடட்டுமா என்ன போடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களே போட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு இந்த டாக்டிக்கலாக நீங்கள் எஃப்என்டோவில் போய் ப்ளே பண்ணுறது அதெல்லாம் ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிங்னே கிடையாது. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ட்ரேடிங் கேம்லிங் ஏதோ வார்த்தை சொல்லுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் சென்செக்ஸை வாங்கினீங்க வச்சுங்க. எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த சென்செக்ஸ் 1986 எந்த கம்பெனி இருந்தது, 30 கம்பெனி. இப்போ 2025 சென்செக்ஸ் எந்த கம்பெனி இருக்குது? எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நடுவில் இருக்க பிளாக் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் அன்னைக்கும் சென்செக்ஸில் இருந்தது, இன்றைக்கும் சென்செக்ஸ் இருந்தது. அதனால் ஒரு சிம்பிளி ஒரு ஸ்டாக்கை வச்சுட்டு நான் வந்து பை அண்ட் ஹோல்டு எனக்கு பணம் போடணுன்னா நீங்கள் லக்கியாக இந்த நடுவில் இருக்கிற ஸ்டாக்கை சூஸ் பண்ணால் எஸ் ஓகே சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் அன்றைக்கி இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி சென்செக்ஸில் இல்லவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் கேப்பில் வேறு கம்பெனி வந்து அந்த இடத்த தூக்கின்னு போயிடுது. ஸோ சிம்பிளி ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணி பை அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு பணம் பண்ணலாம் நினைக்கிறது வந்து ரொம்ப தவறு. ரைட்? ஸோ உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ் என்னோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா டைம் இன் த மார்க்கெட் மேட்டர்ஸ் மோர் தேன் டைமிங் த மார்க்கெட். அதுக்கு சில டேட்டா நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த ஒரு கேபிட்டல் மைண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இதை போட்டிருக்காங்க. என்ன, ஒரு லக்கி இன்வெஸ்டர்னு கூப்பிட்ருக்காங்க, ஒரு அன்லக்கி இன்வெஸ்டர்னு கூப்பிட்ருக்காங்க, ஒரு ரெகுலர் இன்வெஸ்டர் கூப்பிட்டு. லக்கி இன்வெஸ்டர் என்ன, எவ்ரி இயர் மார்க்கெட் பாட்டமில் போட்டிருக்காரு. ரைட்டா? ரொம்ப அதிர்ஷ்டமான ஆள். மார்க்கெட் பாட்டமில் எவ்ரி இயர் போட்டிருக்காரு. ரெகுலர் இன்வெஸ்டர் சிஸ்டமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ட்ரேடிங் டே ஆஃப் த இயர் ஜனவரியில் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ அன்றைக்கி பணத்தை போட்டிருக்காரு. அன்லக்கி இன்வெஸ்டர் ஒரு வருஷமும் மார்க்கெட் டாப்பில் போட்டிருக்காரு, அவருக்கு ராசியே இல்லை. ஆனால் இந்த 3 பேரும் என்ன 1995 to 2025 லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு பேசணும். ஸோ இந்த பீரியடில் லக்கி இன்வெஸ்டருக்கு 16% ஒரு ஆனம் கிடச்சிருக்கு, ரெகுலர் இன்வெஸ்டருக்கு 14.7 கிடச்சிருக்கு, அன்லக்கிக்கு 13.7. ஸோ நீங்கள் என்னைக்கு போடுறீங்க உங்கள் ராசி பலன் இதை பார்த்து போடுறது வேஸ்ட்டு. மார்க்கெட் கரெக்ட் ஆச்சா லாங் டேர்ம்னு உங்கள் அப்ரோச் இருந்தாலே இட் டசன்ட் மேட்டருங்க. என்ன வித்தியாசம், 2% per annum வித்தியாசம் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில். ரைட்? ஸோ ஆனால் நல்ல ஹெல்தி டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரைட்? இது ஒரு உதாரணம். இன்னொன்று என்ன, வை டைமிங் மோட்டர்ஸ் மேலே டைமிங். ஏன்னா நிஃப்டி 500 எடுத்திங்கன்னா இஃப் யூ மிஸ்ட் என்டையர் பீரியடை நீங்கள் இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 17% ரெண்டு கிடச்சிருக்கும் இந்த பீரியடில். கீழே இருக்குது 2001 to December 2025. ஓகே, 5 நாள் மிஸ் பண்ணிங்க, பெஸ்ட் டேஸ் டு இன்வெஸ்ட், அது மார்க்கெட் கரெக்டான நாள் மிஸ் பண்ணால் உங்கள் ரிட்டர்ன் வந்து 17 to 15 வரையிறது. 10 நாள் மிஸ் பண்ணிங்கன்னா அது 13.5% வரையிறது. 50 நாள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.5%. எதுக்கு சொல்கிறேன்னா இது கரெக்டாக நம்மளால் பிக் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து போயிட்டு நான் வந்து இப்போ டைமிங் பண்ணி இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு சொன்னால் அந்த பெஸ்ட் டே எப்படியாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் கவால்னு அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறது லாங் டேர்முக்கு தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளில வருது உள்ளே போயிட்டு வெளில வருதுங்கிறது உங்கள் ரிட்டர்ன்ஸ் தான் டெஸ்ட்ராய் பண்ணணும். ரைட்? மூணாவது என்ன பண்ணணும், இன்வெஸ்டர் ஒரு கிரெடிபிள் நல்ல ட்ராக் ரெக்கார்டு ஃபண்டை சூஸ் பண்ணி லாங் டேர்ம் இருக்கணும். வாலட்டிலிட்டி வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கும், லாங் டேர்மில் ஈவன் ஆகிடும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த நார்மல் ஜிடி ப்ளஸ் இது காமிச்சேன். எஸ்ஐபி யூஸ் பண்ணால் என்னென்னா மார்க்கெட் விழடிச்சு உங்களுக்கு எஸ்ஐபியில் அதிகமாக யூனிட் கிடைக்கும். அதிகம் இதெல்லாம் உங்களுக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், சின்னதோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது உங்கள் அசெட் அலோகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி. எவ்வளோ லார்ஜ் கேப் போடலாம், எவ்வளோ ஸ்மால் கேப் போடலாம், எவ்வளோ மிட் கேப் போடலாம், ஹைப்ரிட்டில் போடலாமா, அதில் ரெண்டுமே மிக்ஸ் வருது. இதெல்லாம் தான் உங்கள் அசெட் அலோகேஷன் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணணும். அண்ட் எப்போவாது மார்க்கெட்டில் நல்ல ரேலி ஆச்சு நல்ல ஊச்சுன்னா கொஞ்சம் புக் பண்ணி கரெக்டிங் அசெட்ஸில் போடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ருபி காஸ்ட் ஆவரேஜ் எஸ்ஐபி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது ஒரு அட்வைசர் மூலமாக போனீங்கன்னா அது அவருக்கு உங்களுக்காக பண்ணி கொடுப்பாரு. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் இன்டர்வல்ஸை நீங்கள் ரீஅலோகேட் பண்ணிங்கன்னா உங்கள் அசெட் அலோகேஷனை வைக்கலாம். ஏன்னா ஒரு அசெட் கிளாஸ் வந்து திடீர்னு 30% ரிட்டர்ன் கொடுத்துருது. அப்போ உங்கள் ஓவரால் அசெட் அலோகேஷனில் அந்த அசெட் கிளாஸ்க்கு 25% தான் கொடுக்கணும்.
அப்போ 5% நீ எடுத்து மாற்றணும் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் அது ஒரு ரெகுலராக பீரியடில் நீங்கள் மந்த்லி ரிவ்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனுவலாக ரிவ்யூ பண்ணுறச்ச ரீஅட்ஜஸ்ட் பண்ணி அது பண்ணணும். இதுதான் இன்வெஸ்டரோட ரைட் ஸ்ட்ராட்டஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் தட், ரைட்? ஸோ இன்னும் மட்டும் இல்லை, இந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை எடுத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறு. ஏன்னா எது நல்லா பண்ணித்தோ பாஸ்டில் அதுக்கு கேரண்டி கிடையாதுங்க ஃப்யூச்சரில் நல்லா பண்ணோன்னு. ஓகேயா? ஏன் சொல்கிறேன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது எவ்ரிடே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எடுத்து அதோட ஆவரேஜ் எடுக்கிறது, ரைட்டா? அதில் நீங்கள் அந்த டைமிங்கை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறது. பட் அதுதான் பெஸ்ட் வே ஒரு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நிஃப்டி 50 பொறுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 15 இயர் ரோலிங் பேசிஸில் என்னென்னா ஒரு 7 இயர் நீங்கள் வந்து கேவ் மோர் தேன் 12% ரிட்டர்ன், 69%. நீங்கள் 7 வருஷம் நிஃப்டியில் இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா 69% ஆஃப் த டைம் உங்களுக்கு 12% ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, ரைட்டா? வேற 15 இயரில் இருந்தீங்கன்னா 78% ஆஃப் த டைம் உங்களுக்கு 12% ப்ளஸ் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அதுதான் சொல்கிறேன், இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஜட்ஜ். ஒரு ஃபண்டை ஜட்ஜ் பண்ணணும்னா அந்த ரோலிங்ஸ் எடுத்து காமிச்சிட்டு இந்த நிஃப்டியோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் அந்த ஃபண்ட் மேனேஜரோட திறமை. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் விழுறச்ச அதை ப்ரொடெக்ட் பண்ணியும் மார்க்கெட் ஏறுறச்ச கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் கொடுக்கறக்கூடிய வாய்ப்பு தான் பெஸ்ட்டு. அதுக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸு அது ஒரு ஆர்டினரியாக நீங்கள் ஈஸியாக பண்ண முடியாது. ஒரு அட்வைசர் மூலமாக அதை வந்து நீங்கள் ஈஸியாக அதை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 1. அண்ட் ஏன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா ரிசர்ச் என்ன சொல்கிறதுனா நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆப்ஸு டேட்டா அவங்க ரொம்ப ரேஷனலாக திங்க் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட் காலம் படிக்கிறேன்னா அந்த நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு அவுட்கம் பெட்டராக வந்துடும்னு யோசினேன். டைரக்ட் பிளான்னால பெட்டர் ரிட்டர்ன், இந்த ஃபீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். அண்ட் டூ இட் யோர் செல்ஃப்னா நான் பவர் என் கையிலேயே இருக்குது, நான் பண்ணிக்கலாம். ஆனால் ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்கிறது? 6% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் சீரியஸ் எம்எஃப்ஏ சூஸ் பண்ணுறாங்க. யாரும் தன்னை கையில் விட்டா அந்த எம்எஃப் பற்றி போகவே மாட்டேங்கிறாங்க. 95% இன்னமும் எஃப்டி எல்ஐசி பிபிஎஃப்ல போட்டு இன்னமும் அந்த ஒரு எல்ஐசி அட்லீஸ்ட் தெர் இஸ் அ சேஃப்டி எலிமெண்ட், ஒரு இன்சூரன்ஸ், அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. பட் ரிட்டர்ன்ஸ்க்காக அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் நாட் கோயிங் டு பீட் இன்ஃப்ளேஷன். ரெண்டாவது வந்து 73% வந்து செபி சொல்கிறது 2 வருஷத்துக்குள்ளே தானே பண்ணுறச்சு எடுத்துடுறாங்க போனால். அப்போ எங்கே இது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்? 2 வருஷம் பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் லாஸ் வந்து 25 to 30% டைம் லாஸில் கூட வெளில போயிருப்பாங்க, ரைட்டா? அண்ட் ஆவரேஜ் இன்வெஸ்டர் வந்து அந்த ஃபண்டில் உள்ளே போய் வெளில போய் வர்றதுனால அந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்னோட 120 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 1.2% கம்மியாக ரிட்டர்ன். அதான் ஸ்டே இன் டைம் இந்த மார்க்கெட் இஸ் பெட்டர் தென் டைமிங் இந்த மார்க்கெட் சொல்கிறீங்களா? அந்த ஃபண்டோட பூராக தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் F&O கேட்கவே வேணாம், 93% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பணம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கையிலேயே இந்த டெசிஷன் இருந்தால் இதெல்லாம் ப்ராப்ளம். என்ன ரியல் ப்ராப்ளம் என்ன? நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிறது கன்சிஸ்டன்சியில், நாலேஜில் இல்லை. நாலேஜ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரது தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை. ரெண்டாவது எமோஷனல் டெசிஷன் லாஜிக்கை ஓவர் ரைட் பண்ணும். பயந்துல வித்துறது அப்படி அந்த மாதிரி பண்ணுறதோட லாஜிக்கை வந்து விட்டுட்டு எமோஷனல். அதே மாதிரி கோல்னு ஆரம்பிச்சுட்டு பாதி வழியில் ஐயோ இப்போ இது நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். அந்த கோலுக்காக பண்ணது என்ன ஆச்சு மறந்தது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை அங்கே வச்சுக்கிறது. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. நான் எடுத்த டெசிஷனுக்கு நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், வாய மூடின்னு இருப்பேன். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைஸ் பண்ணால் நீங்கள் அவரை கேள்வி கேட்கலாம். என்னையா நீ இந்த மாதிரி கொடுத்தியே லாஸ் ஆகுதா என்ன? அக்கௌண்டபிலிட்டி அவர் கையில் போய் மாட்டுது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, உங்களுக்கு வேண்டியது ஒரு கைடு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஸ்லைடை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா இது சேம் திங், இந்த எஸ்ஐபி பற்றி இது அண்ட் இதுவும் எவ்வளோ லாஸ்ன்னு குவான்டிஃபை பண்ணுறேன். பட் சமரைஸ் பண்ணுறதுக்காக என்ன எம்எஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் கஸ்டமருக்கு ப்ரொவைடு பண்ணுறார் அப்படின்னு ஒரு இது. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு பிஹேவியரல் கோச். உங்களுக்கு நீங்கள் எமோஷனை வச்சு பயந்துன்னு எதா பண்ணுறதோ இல்லை க்ரீடில் நான் அதிகமாக போடுறேனோ அவர் தான் அதை வந்து தடைப்படுத்தி இல்லை உங்கள் பிஹேவியரையே மாடிஃபை பண்ணி உங்கள் கோல்ஸும் அசெட் அலோகேஷனும் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தான் அவரோட ரோல். ரெண்டாவது கிளாரிட்டி. ஏன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமாக நாய்ஸ் இருக்குது. அவன் வாட்ஸ்அப்பில் நியூஸ், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் நியூஸ் வரும், பேப்பர் நியூஸு, பேப்பர் டிவி சேனல் இது எல்லாம். ஆனால் அது கட்டிங் த்ரூ தட் நாய்ஸ் அந்த கிளாரிட்டி கொடுக்கறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை. மூணாவது ட்ரஸ்ட். ஏன்னா உங்களுக்கு ட்ரபிள்டு டைமில் நீங்கள் அவரை கூப்பிட்றதுக்கு அந்த ரைட் இருக்குது. அப்போ தான் அவர் வந்து ரைட் அட்வைஸ் கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு தான் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு. நீங்கள் பயப்பட வேணாம், அவர்கிட்ட நம்பிட்டு கொடுக்கலாம். நாலாவது, நான் இந்த ஆர்டர் தப்பாக படிக்கிறேன், இது இப்படி போகணும், நான் இதுதான் ஈஸியாக படிச்சுட்டேன். கோல் ஆங்கர். எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்கள் லைஃபோட கோல், உங்கள் எஜுகேஷனோ, ரிட்டையர்மெண்ட்டோ, ஒரு வீடு கட்டுறதோ அதை பண்ணி அதை லிங்க் பண்ணால் உங்களை ஞாபகப்படுத்துவார். சார் இப்போ எடுக்காதீங்க, இது அந்த வீடு வாங்குறதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க, இது உன் பையனை அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தினா அந்த டிசிப்ளின், அந்த ஸ்டேயிங் லாங் டேர்ம், அந்த டைம் இந்த மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
ரெண்டாவது கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபோர். அதாவது பேர் மார்க்கெட்டில் எஸ்ஐபி, ஐயோ எனக்கு 2 வருஷமா எஸ்ஐபியில் ரிட்டர்னே வரலையா, நான் வெளியில் ஓடி போடுறேன் அப்படின்னு பேர் மார்க்கெட்டில் அந்த டிசிப்ளின், அந்த லேயர் வந்து ஆப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் லைஃப் பிளானர் அண்ட் லைஃப் பார்ட்னர் என்ன. ஸோ இதுதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற சர்வீஸ். அதை வந்து நீங்கள் கேசி ஃபைனான்ஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கொடுத்தது பாக்கியம் உங்களுக்கு, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுத்து இது பண்ணுறதுக்கு. அண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஒரு மிக்ஸ் ஆஃப் அசட்ஸ் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. பட் இண்டஸ்ட்ரியில் பாருங்கள் என்ன மிக்ஸோ அதுதான் அவரும் கொடுத்துருக்காரு. என்ன இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கச்சிகமாக ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இண்டிவிஜுவலாக போனீங்கன்னா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம் மட்டும் பாருங்கள், 26% ஆஃப் த பீப்புள் இன்வெஸ்டிங் ஆர் புட் இன் ஃப்ளெக்ஸி கேப். ஏன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபண்ட் மேனேஜர் கையில் இருக்குது. அடுத்தது 10% மேலே மல்டி கேப்பில், லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ஒரு 12%. ஸோ இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஃபண்ட்ஸ். ஸோ 26%, 36, 45%, 47% ஃப்ளெக்சிபிலிட்டி. ரெண்டாவது இது தவிர மிட் கேப் நான் காமிச்சல ரிட்டர்ன்ஸ், மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து இப்போ 2 பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு, ஏன்னா ஒரு ஃபேஸ் இந்த மாதிரி. ஸோ அதில் 17%. ஸோ இந்த 5 கேட்டகரி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 + 35 80% இதிலே தாங்க. இந்த மற்ற 2 ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தேவையான போது போய்க்கலாம், பட் அதுக்கு வந்து தேவையே இல்லை. இண்டஸ்ட்ரியோட ப்ராக்டிஸே பாருங்கள், எல்லாரும் இதுதான் அட்வைஸ் பண்ணி பண்ணுறாங்க. நான் பார்த்தேன் உங்களுக்கு ப்ராடாக அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறா இந்த பாடலாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக ஈக்விட்டிஸ் எடுக்கிறவங்க, சில பேருக்கு கொஞ்சம் ஹைப்ரிட்டில் போடணும், ஏன்னா அதில் கொஞ்சம் டெட் மிக்ஸ் ஆகி அதோட இதுவும் பெட்டராக இருக்குன்னா அதுலேயும் பாருங்கள். கிட்டத்தட்ட அக்ரெசிவ் ஹைப்ரிட் 18% இண்டஸ்ட்ரியில், பேலன்ஸ் அட்வான்டேஜ் 20%. மல்டி அசெட்டில் வந்து 62% போகுது. ஏன்? தங்கமே ஞான தங்கமே இல்லையா, இந்த தங்கம் வெள்ளி இருக்கு இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு கேட்டகரி இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நிறைய பேர் வராங்க. இன்ஃபேக்ட் தங்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இப்போ எல்லாருமே ஐயோ லாஸ்ட் இயர் இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் 2025 70% தங்கம் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. பட் ஒரு லைஃப் டைமில் பாருங்கள் பல வருஷத்தில் தங்கம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. இது எதுக்காக வருஷம் 70 வரும்னு எல்லாத்தையும் தூக்கி இப்போ தங்கத்தை போடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பேரிசன் பிட்வீன் ஸ்மால் கேப் கோல்டு, மிட் கேப், லார்ஜ் கேப். பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன தெரியுதுன்னா சில வருஷத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ். எதுக்கு சொல்கிறேன்னா ஸ்மால் கேப் தான் முக்கால்வாசி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு அந்த வருஷம் ரிட்டர்னில். கோல்டு 3 பிளேஸில் வந்திருக்கு, ஸ்மால் கேப் மற்ற வந்திருக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா டைமும் கோல்டு தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்போ எவ்வளோ கோல்டு வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும், அதுக்கு தான் இந்த மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது சொன்னேன். எவ்வளோ வச்சுக்கலாம், செபி ரூல் படி அவங்க மேக்ஸிமம் 20% கோல்டில் வச்சுக்கலாம். எதுக்குன்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்டடி இருக்குது. இது வந்து கோல்டை எந்த அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்த்தோம்னா நம்ம ரிஸ்க்கு கம்மியாகி ரிட்டர்னும் அந்த அளவுக்கு கம்மியாகாமல் இருக்கிறது. அது வந்து நடுவில் போட்டிருக்கேன் பாருங்க, 14 to 18% தான் ஆப்டிமம் கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது. அதுக்கு தான் மல்டி அசெட் ஃபண்டில் 20% வரைக்கும் கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆப்டிமம் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ஸோ நீங்கள் கோல்டை பொறுத்த மட்டும் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் வழியாக போட்டிங்கனாலே போதும். பிகாஸ் அந்த ஆப்டிமல் லெவல் அதிலே வருது, ப்ளஸ் அதில் ஈக்விட்டி டாக்ஸேஷனோட நீங்கள் கோல்டை வாங்கிக்கிறீங்க. ஸோ கோல்டை பற்றி ஒரு 2 minutes பேசினா நினச்சேன். அண்ட் ஃபைனலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை என்ன, சிம்பிளி இந்த லாஸ்ட் இயரோட பெஸ்ட் பர்ஃபார்மிங் நான் கேள்வியில் பார்த்தேன்னா சார் வாட் இஸ் த பெஸ்ட் ஃபண்ட் டு இன்வெஸ்ட், பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டில் போட்டால் உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் கேரண்டீட் கிடையாது. இது பாருங்கள் ஈக்விட்டி ஃபண்ட் ரேங்கிங் எப்படி மாறுது. 2014 டாப் 10 ஃபண்ட்ஸ் பேர் கொடுக்கல, என்ன 1 2 3 4 5. 2025 என்ன ரேங்க் இருக்குது எல்லாருக்கும், 270, 208, 229 தெரியுது. ஸோ அதுக்காக அந்த வருஷம் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு அது பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்கு. ஸோ சிம்பிளி இந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு சூஸ் பண்ணி போடுறதும் ஒரு பயங்கரமான தவறு. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பெட்டர். பட் அதுக்காக இந்த மாதிரி சிம்பிளி பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு கேட்டு அதில் போடுறதுங்கிறது நான் வார்த்தை யூஸ் பண்ணல, பட் அது ஓகே புரிஞ்சுக்கிறீங்களா. ரெண்டாவது வந்து என்னென்னா 3 year ரிட்டர்ன் எடுத்து போடுறேன்னா பெட்டர் அப்படின்னா பார்த்துங்க. இந்த 3 year பீரியட்ஸில் ஃபஸ்ட் குவார்ட்டர், அதாவது டாப் இண்டஸ்ட்ரியில் டாப் 25 ஃபண்ட்ஸ், 100 ஃபண்ட்ஸ் இருந்தால் டாப் 25 ஃபண்ட்ஸில் இருந்தது. 3 வருஷம் கழிச்சு எங்கே போயிடுது, 38 ஃபண்டில் 5 தான் பாக்கி இருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பீரியடில் ஒரு ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுனா அதுதான் ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் கேரண்டியே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும், ரைட். ஃபைனலாக இது ஒரு செக்லிஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் மிஸ்லீடிங்காக ஃபஸ்ட்டு. மார்க்கெட்டில் சர்டன் ஸ்டைல் சர்டன் பீரியடில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரோலிங் ரிட்டர்ன்ஸை மட்டும் தான் நீங்கள் லாங் டேர்மில் செக் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸோட டெய்லி ஆவரேஜ் பேஸ் பண்ணி கணிக்கணும். ஃபண்ட் மேனேஜரை பார்க்கணும், டீம் பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை பார்க்கணும்.
அப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அவுட்லுக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி தெரிஞ்சுட்டு, அப்புறம் நிறைய ரேஷியோஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் இல்லை, பட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும். இந்த ரேஷியோலாம் இந்த ரிஸ்க் எவ்வளோ எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் அந்த ஃபண்ட் மேனேஜர்னு டிசைட் பண்ணி, இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் கப்புள் ஆஃப் ஸ்லைட்ஸில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பல கிரைசிஸ் இருந்திருக்கு நிஃப்டிக்கு லைஃப் டைமில். என்ன கார்கில் வார் இருக்கு, 9/11 வந்தது, அப்புறம் இன்னொரு ஈராக் வார் வந்தது, 26/11 வந்தது, பார்லிமெண்ட் அட்டாக்கு, ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். ஒரு கிரைசிஸ்லையும் அந்த நேரத்தில் பேனிக் இருந்தது இல்லையா? பட் இன்னைக்கு எங்கே இருக்கு அந்த நிஃப்டி? ஸோ அந்த கிரைசிஸ் போது உங்களுக்கு அந்த நியர் டேர்ம் தான் தெரியுது தவிர, அந்த லாங் டேர்மில் எங்கே அந்த கிரைசிஸ் போது என்ன கரெக்ஷன், நீங்கள் கரெக்ஷனில் போட்டாலும் சரி, ஹையில் போட்டாலும் டசன்ட் மேட்டர். இங்கே நிஃப்டி எங்கே போய் முடிஞ்சிருக்கு? ஸோ லாங் டேர்ம் க்ரோத் ஆஃப் நிஃப்டி த்ரூ கிரைசிஸ், ஒரு கேட்டகரி கிரைசிஸையும் சாப்பிட்டுட்டு ஜீரணம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது தான் நிஃப்டி. ஸோ இதனால இந்த லாங் டேர்முக்கு இந்த கிரைசிஸை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. அண்ட் இன்னொன்று, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இன்னைக்கு என்ன நிஃப்டியோட லெவல் எல்லாருக்கும் தெரியும். என்ன இப்போ எல்லாரும் இப்போ வாட்ஸ்அப் நியூஸ் இருக்கேன் 23,000 ரஃபாக வச்சுங்க. சென்செக்ஸோட லெவல் என்ன 70,000, 3 மடங்கு. என்ன சொல்றேன்னா, ஒரு ஹிஸ்டாரிக் ஃபேக்ட் தெரியுமா உங்களுக்கு? எவ்ரி 10 years நிஃப்டி நம்பர் பிகம் சென்செக்ஸ் நம்பர். என்னது? ஸோ 2004ல் நிஃப்டி 2000 இருந்து சென்செக்ஸ் 6,500 இருந்தது. 2014ல் அந்த நிஃப்டி 6,500 இருந்தது. அப்போ அதுக்குள்ளே சென்செக்ஸ் 22,000 போச்சு வச்சுங்க. எது சொல்கிறேன்னா, அடுத்த 2024ல் அதே நிஃப்டி 22,000 வந்துடுச்சு. ரைட்டா? ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் 2034 எடுத்திங்கன்னா நிஃப்டி 72,000 போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி 23,000 நீங்கள் இந்த 72 பார்ப்பீங்களா? ஐயோ நாளைக்கு 23லேருந்து 22 ஆகிறத பார்ப்பீங்களா? அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு டிகேடுன்னு எடுத்திங்கன்னா இந்த நிஃப்டி வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன். சென்செக்ஸ் அளவுக்கு இந்த நம்பர் போகும். ஸோ 3 மடங்கு 23,000 to 72,000 இஸ் 3 times. ஸோ உங்கள் பணம் 10 வருஷத்தில் 3 times போனால் உங்களுக்கு போதாதுங்களா? ரைட்? ஸோ அந்த பேசிஸில் இதுதான் ஃபைனலாக நான் சொல்ல விரும்புகிறது. செடி, நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் செடி, அதை வாட்டர் பண்ணி அது செடியாகி மரமாகி உங்களுக்கு போகிறது. ஆனால் அந்த சீடை இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே எனக்கு ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அது வளர்கிறதுக்கு நீங்கள் டெய்லி அதுக்கு தண்ணி போட்டு உரம் போட்டு அதை பாதுகாப்புனா தான் அது வரும். ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கும், ஒரு செடியை பிளான் பண்ணி அது க்ரோ பண்ணுற மாதிரி. அண்ட் ஃபைனலாக இந்த இன்ஃப்ளேஷன் சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரே ஒரு ஸ்லைடு. ஏன் அந்த ஈக்விட்டி மார்க்கெட் தான் நீ பார்த்துட்டீங்க, லாங் டேர்ம் ரிட்டர்ன் 13%, 14%. பட் இதே இன்ஃப்ளேஷன் என்னென்னா, இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 50 வருஷத்தில் அது 5 லட்சம் ஆகிடும். 95% ஒன்றும் பண்ணல, உங்கள் பணம் பேங்க் லாக்கரில் வச்சுருந்தீங்கன்னா 95% அந்த இன்ஃப்ளேஷனுங்கிற ராவணனே சாப்பிட்டுடும் கம்ப்ளீட்டாக. ரைட்டா? பேங்க் டெபாசிட் ஓரளவுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் கிட்ட வரும் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதே பணத்தில் இருப்பீங்க. ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட தான் உங்களுக்கு அந்த 13%, ஆவரேஜ் 7% இன்ஃப்ளேஷன்னா டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன் நினைக்கிறேன். 1/2 hour சொன்னார். ஐ திங்க் ஒரு 45 minutes எடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஸோ ஏன்னா கேள்வி ஏதாவது கேட்கணும்னா சின்னதுரை டைம் இருக்கா? கேள்வி இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க டீட்டெயில்டா வந்து இதை விட யாரும் வந்து தமிழ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட்டா குளோபல் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டு, ஜிடிபி, ஸோ ஆல் த செக்டாரை ஃபுல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஈஸியா புரியிற தமிழ்ல பேசியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். இதுல வந்து எல்லாருக்கும் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஹாப்பியா இருந்தா நீங்க ஒரு தம்ஸ் அப் போடுங்க, சாருக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் சார் ஒரு 10 to 15 minutesல கவர் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி மோஸ்ட் ஆல் த ஏரியா கவர் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ ஜிடிபி, இந்தியாவுடைய பாப்புலேஷனு, இன்ஃப்ளேஷனு, டேரிஃப் அக்ரிமெண்ட்டு, செக்டார்ல ரிலேட்டடு, இந்தியாவே வந்து ஜிடிபியே ஒரு ஸ்டாக்ன்றதை பத்தி சொல்லியிருக்கீங்க. பிஇ ரேஷியோ, வேல்யூவேஷனு, சென்செக்ஸோட ரிட்டர்ன் 17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது, ஒரு உருளைக்கிழங்கு வச்சு எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வேல்யூவேஷனுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு லேமேன்ல தமிழ்லயே வந்து புரிகிற அளவுக்கு நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் நீங்க சப்ஜெக்ட்லயே கவர் பண்ணிட்டீங்க நீங்க பேசுனதுலயே. ஒரு சில இது மட்டும் நான் இப்போ கேட்கலான்னு சார். கோல்டு சில்வர்ல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில இன்வெஸ்டர் கேட்கறாங்க சார். கோல்டு சில்வர் ஏன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 2-3 இயரா கொடுத்ததுனால இப்ப கோல்டு சில்வர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். டெஃபினட்டா பண்ணலாம்.
என்னன்னா அதுக்கு ஒரு லிமிட்டோட பண்ணணும். ஏன்னா கோல்டும் ஈக்விட்டியும் ஒரு மாதிரி கொரிலேஷனில் ஆப்போசிட். அதாவது இது ஏறச்சு அது இறங்கும் ஒரு லாங்கர் டேர்மில் பார்த்தீங்கன்னா. ஸோ கோல்டு ஒரு ஈக்விட்டி நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ரிஸ்க்கை கம்மி பண்ணுறக்கூடிய வாய்ப்பு கோல்டுக்கு இருக்குது. டெஃபினட்டாக கோல்டில் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் காமிச்ச மாதிரி லாங் டேர்மில் 14 to 18% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வச்சுக்கிறது தான் ஐடியல் காம்பினேஷன்னு வரலாறு சொல்கிறது. பட் மூணாவது என்னென்னா, கோல்டு சம்மந்தப்பட்டல உலகத்தில் வந்து டாலரை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஒரு 1970 ஒரு கோல்டுலேருந்து இந்த கரன்சியை டீலிங் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறமே ஒரு டாலர் பேஸ் தான் என்ன ப்ரோக்ராமோ டாலர் பேஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷமாக இந்த ரஷ்யாவோட இந்த கிரைசிஸ்க்கு அப்புறம் அந்த பணத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. ஸோ அந்த பயம் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்துடுது. நம்ம அமெரிக்காவோட டீலிங்ஸ் ஏதாவது கெட்டத்தனமாக போயிடுச்சுன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் பாய்து. ஸோ ஒரு டாலரைசேஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை. அதாவது நான் எந்த அளவுக்கு டாலர் இல்லாமல் வேற இடத்துல பணத்தை என்னோட பார்க்கிங் லாட்டில் காரை வண்டி போய் பார்க் பண்ணலாமா அப்படின்னு சேஃப்டிக்காக அது பாதிப்பு இருக்காது. அதில் வந்து கோல்டு தான் நம்பர் 1ல் இருக்குது. ஏன்னா வேற ஒரு பிரிக்ஸ் கரன்சியோ வேறு எந்த நாட்டு கரன்சியோ நம்பிண்டே ஒரு நாடு இன்னொரு நாடை நம்புற அளவுக்கு இல்லை சுச்சுவேஷன். கோல்டு ஒரு நியூட்ரல் அசெட்னால இதில் வந்து கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட $1.4 trillion டாலர் அசெட்ஸில் வச்சுருந்தான். இன்னைக்கு அதை 800 ட்ரில்லியனாக குறைச்சிட்டான். 600 trillion கோல்டுக்கு மாற்றிட்டான். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஒரே ஒரு நாடை அவங்க ஒரு ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து திடீர்னு இந்த பக்கம் கட்டிலேன்னு இந்த பக்கம் இருந்தால் ஒரு மாதிரி பேச்சு, அந்த பக்கம் இருந்தால் ஒரு மாதிரி பேச்சுங்கிற ஒரு அன்சர்டன்ட்டினால இந்த ஒரே நாட்டு மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு எல்லா நாட்டோட சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ மாதிரியோட பேங்க்கோ அவங்க வெல்த் ஃபண்டோ கோல்டில் தான் பணத்தை கிராஜுவலாக வருஷம் 1000 டன் கோல்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் 800 டன் மாற்றினாங்க போன வருஷம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த வாரும் போது என்ன ஆச்சுன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே இம்ப்ரூவ் ஆனதுனால கோல்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. பட் வாரெலாம் முடிஞ்சிட்டா திரும்ப கோல்டுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டீசெண்டாக அதுக்காக 70% ரிட்டர்ன் வந்து திருப்பி வரும் இருக்காது. லாங்கர் டேர்மில் டபுள் டிஜிட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பட் அந்த 15 to 20% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அண்ட் மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது ஒரு ஐடியல். பிகாஸ் அவங்க 15 to 20% தான் அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை கண்டினியூவாக நீங்கள் வச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து கோல்டுலேருந்து பணத்தை எடுத்துடாதீங்க. அதுக்காக அதிகமாகவும் 30-40% கோல்டுலையும் போடாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார், இப்போ இருக்கிற அந்த வார் சுச்சுவேஷன்ல வந்து மெனி ஆஃப் த இன்வெஸ்டர் கேட்கற கேள்வி ஆல்ரெடி நீங்க கவர் பண்ணியிருந்தீங்க பேசுறதுல. மெனி ஆஃப் த இன்வெஸ்டர் கேட்கறது என்னன்னா, சார் இப்போ எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எப்போ இந்த வார்லாம் செட்டில் ஆகுதோ, எப்போ மார்க்கெட் வந்து குரோத்துக்கு வர ஆரம்பிக்குதோ அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சரி இப்போ இறங்கி இருக்கு, இந்த டைம்ல நம்ம வந்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா, இல்ல ஒரு ஒன் டைமா அமௌண்ட்டை போடலாமா, அந்த மாதிரி வந்து இது இந்த வார் ரிலேட்டடா இப்ப இருக்கிற அந்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க வேல்யூவேஷன் வந்து 20 கீழே போயிருக்கு. இந்த மாதிரி எப்பெல்லாம் போயிருக்கோ அடுத்த 1 இயர்ல டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வந்து நிப்டி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அதே கொஸ்டின் தான். இருந்தாலும் கொஞ்சம் இந்த ரிலேட்டடா, ஏன்னா இது வந்து ஒரு மெனி ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க சார். இந்த டைம்ல எந்த மாதிரி அவங்க வந்து முடிவு எடுக்கணும் சார்? எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல புது இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சரி, இப்போது இந்த எஸ்ஐபி மாதம் போடுறீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதம் போடுறத தனியாக ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டை தனியாக ஒரு உயிரோட பாருங்கள். அதை மாதம் போடுற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு மாதமும் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து பணத்தை போடுறீங்க, கரெக்டா? அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுறது எஸ்ஐபியில். பட் அது மறந்துருக்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னைக்கு வந்து உங்களுக்கு ஆடி மாதம் தள்ளுபடி வருதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினில் 10% டிஸ்கவுண்ட்டு, காரில் 20% டிஸ்கவுண்ட்டு. அன்றைக்கி போய் நீங்கள் ஆடி மாதத்தில் மாதம் ஆடியில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆடி மாதத்தில் எல்லோரும் வாங்குறாங்க. ஏன்? அதே பொருள் மலிவாக கிடைக்கிறது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த பேனிக், வேர்ல்டு வார் பேனிக்குனால உங்களுக்கு அதே ஈக்விட்டி மார்க்கெட்டோட அந்த பொருள், இந்த ஃபியூச்சர் ஏர்னிங்ஸோட விலை இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஸோ சாமர்த்தியமாக நீங்கள் ஆடி மாதத்தை போய் பொருளை வாங்குறீங்க. அதே சாமர்த்தியமாக அதே ஆடி மாதம் இப்போ நடக்கும்போது ஏன் ஈக்விட்டி வாங்க மாட்டேறீங்க? அந்த மாதிரி யோசிச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக வாங்குங்க. இந்த எஸ்ஐபி என்ன பண்ணுறது, அது மெக்கானிக்கலாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த காரியத்தை பண்ணிடுறது. நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன், இந்த பேனிக்கில் ஆக்சுவலாக வந்து உங்கள் எஸ்ஐபியை நிறுத்தினா தான் நீங்கள் வந்து எஸ்ஐபியோட ரிட்டர்னையும் நீங்களே பாதிக்கிறீங்க. அது தானாக பண்ணுற வேலையை நீங்கள் போய் அதை தடுத்து நீ போகாதப்பா, இந்த ரோட்டில் போகாத, இப்போ நிறுத்திக்கோ அப்படின்னு டிராஃபிக் நிறுத்துறீங்க. அட் தி சேம் டைம் மற்றவங்க வந்து நான் இப்போ வந்து அதிகமாக போடலாமா, அது ஒண்டர்ஃபுல். ஏன்னா அது என்ன பண்ண முயற்சி பண்ணுறதோ அதை நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை லம்சம் மூலமாக போட்டாலும் சரி, இன்ஸ்டால்மெண்ட்டை ஒரு 3 மாதத்துக்கு டபுள் பண்ணாலும் சரி,
அது ரொம்ப அதாவது எஸ்ஐபியோட உள்பட என்ன சக்தியோ அது ரிட்டர்ன் கொடுக்குற சக்தி அதை இன்னும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி பேனிக் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு ஏற்றலாம். பட் தயவுசெய்து அதை நிறுத்தாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார் இப்போ ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் வந்து குளோபல் ஈக்விட்டியும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் சார். யூஎஸ் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம், குளோபல் எமர்ஜிங் ஃபண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கோம், ஸோ அதே மாதிரி இடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம் சார். ஒரு சிலர் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏன்னா இப்போ குளோபல் ஸ்டாக்ஸ்ல வந்து இப்போ யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்து யூஎஸ் ஃபண்ட்ஸ் கொடுத்ததுல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கொடுத்தது எஃப்ஓஎஃப்னு கொடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட 30-40% growth கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து யூஎஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சிலருக்கு வந்து கேள்வி இருக்கு சார். டெஃபினட்டாக பண்ணலாங்க. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நான் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கூட நான் கொஞ்சம் க்ளோஸாக ட்ராக் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு அட்வைசர், ஒரு ஃபாரின் ஃபண்ட் மேனேஜருக்கு நான் அட்வைசராக இருக்கேன். ஸோ என்னென்னா யூஎஸ் ஸ்டாக் நம்ம இந்தியா பற்றி பேசுகிறோம். earnings growth வந்து நான் காமிச்சேன் இல்லையா, லார்ஜ் கேப்புக்கு 11% காமிச்சேன், மிடி கேப்புக்கு ஒரு 18% எக்ஸ்பெக்டடு. இன்னைக்கு யூஎஸில் இந்த S&P 500ங்கிற இண்டெக்ஸோட earnings வந்து 22.6% growth. ஸோ யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து growth இல்லாமல் வளரல. அந்த இருக்கிற இந்த டெக்னாலஜி ஏஐ கம்பெனி அவங்கெல்லாம் நல்ல growth காமிச்சு யூஎஸ் ஆக்சுவலி எக்கானமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லேபர் டேட்டா கூட நல்லா வந்திருக்கு. 88,000 ஜாப் கிரியேட் ஆகணும் எதிர்பார்த்தா 1.25 லட்சம் ஜாப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எக்கானமி யூஎஸ் எக்கானமி நல்லா பண்ணுறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல growth எக்கானமி, அதில் டெஃபினட்டாக ஒரு அலோகேஷன் இருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு இந்தியாவிலேருந்து யூஎஸ் எக்கானமியில் போட்டால் நம்ம ருப்பி வந்து ஒரு வீக்கனிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஊரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம ஊரோட இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 2.5% வித்தியாசம் இருக்குது. டெஃபினட்டாக மினிமம் 2.5% வீக்கன் ஆகும் நம்ம ருப்பி. ஸோ உங்கள் இன்டர்நேஷனல் போடுறதுனால ரெண்டு மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு 2.5% அடிஷ்னல் ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டைவர்சிஃபிகேஷன், பட் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ரிஸ்க் கேபிட்டல் பேஸ் பண்ணி எவ்வளோ இன்டர்நேஷனல் போடுறதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா அதில் Okay, sir. நேச்சுரலாக ரிஸ்க் கூட வருது ரிட்டர்ன், ரைட்டா? ஸோ அதை பேஸ் Okay. பண்ணி பட் டெஃபினட்டாக நீங்கள் இன்டர்நேஷனலில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வெறும் இந்தியாவை நம்பின்னு இருக்காதீங்க. இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்கலாம், ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஜிபியாக இருக்கலாம், ஆனால் மார்க்கெட் அது வருஷம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ Okay, sir. அதனால டெஃபினட்டாக அந்த டைவர்சிஃபிகேஷனில் இன்டர்நேஷனல் இருக்கணும். இன்ஃபேக்ட் யாராவது Okay. இன்டர்நேஷனல் போடலைன்னா டெஃபினட்டாக அவர் போடணும். ஓகே சார். சார் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது, நாங்க சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டு, சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் வந்து என்ன ஏஜ்ல இருந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? அது ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்குனா ஆதார் எந்த கார்டு ஏஜ்ல? எந்த ஏஜ்ல நீங்கள் ஆதார் கார்டு எடுக்க முடியுமோ அதனால என்ன பெனிஃபிட்னு சொல்லுங்க சார். யங்கர் லாங் டேர்ம் ஏஜ்லயா கம்பவுண்டிங்மா இது பாருங்க. ஒரு 5 இயர்ஸில் இந்த இந்த ஒன்றும் இல்லை. நான் வந்து நீங்கள் எஸ்ஐபி சொல்கிறீங்க, நான் ஒன்றும் இல்லைம்மா லம்சம்மே வச்சுங்களேன். ஓகே, 18% ஒரு என்ன ஒரு ரிட்டர்ன் வச்சுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கோங்க, ஒரு கிட்டத்தட்ட 14% வச்சுங்களேன் ரிட்டர்ன். ஸ்டாக் மார்க்கெட் தானே ஹிஸ்டரி இப்போ நான் காமிச்சேன் ஸ்லைட்ஸில். ஸோ 14%ல் என்ன ஆகும்னா 72 72ன்னு இருக்குது. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் உங்கள் பணம் டபுள் ஆகும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது பிறக்கரிச்சே ஆரம்பிச்சிங்க, ஆதார் கார்டு வாங்கிட்டு பிறக்கரிச்சே ஆரம்பிச்சிங்கன்னா 5 வருஷத்தில் டபுள், 10 வருஷத்தில் 4 மடங்கு ரேட்டாக எவ்ரி 5 வருஷம் டபுள் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷம் மிஸ் பண்ணால் கூட உங்கள் ஃபைனல் கார்பஸில் அது பயங்கரமாக பாதிக்கும். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் த ஒர்க்ன்றது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபைனல் ரிட்டர்னில் வந்து பயங்கரமாக வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவுசெய்து இதை டிலே பண்ணாதீங்க. குழந்தை பிறந்தோடனே ஆதார் கார்டு எடுத்துடுங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு டெஃபினட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆஸ் early as possible ஆரம்பிச்சிடுங்க. தேங்க்யூ சார். சார் இந்தியாவுடைய growth ஸ்டோரி பத்தியும் சொல்லியிருந்தீங்க. இந்தியாவுடைய growth ஸ்டோரி வந்து சைனா +1ன்றத வந்து நமக்கு இந்த கோவிடுக்கு பிறகு இந்தியா வந்து 2021 to 24 வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் growth இருந்த மாதிரி தெரிஞ்சது சார், ஜிடிபி growth. ஸோ இப்போ இந்த ஒரு 2-2.5 வருஷமா வந்து growth வந்து ஏதாவது ஸ்லோ டவுன் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோ டவுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, ஒரு 21 to 23ல வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைச்சது, 30-40% ரிட்டர்ன் கிடைச்சது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ட்ரி எடுத்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கலன்னா கூட ஒரு 12 to 15% ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 year 15 year இன்வெஸ்ட் பண்ணாக்கா இந்தியாவுடைய growth இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகுமா? இல்லை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மாறுறாங்க, இல்லை வேற யாராவது வராங்கன்னா கூட இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அதாவது வந்து இந்தியாவுடைய ஜிடிபி growth-ஐ பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வளரும், அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து ஒரு கொஸ்டினாக ஒரு பதில் சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து நாமினல் ஜிடிபி பத்தியும் சொன்னீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேர்ம்ஸ்லாம் இல்லைனா கூட இந்தியா வளர்ச்சி இன்னும் ஒரு 10-15 வருஷம் நான் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாக்கா என்ன ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது வந்து நான் கண்டினியூவா பண்ணலாமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் சார். எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து இது கவர்மெண்ட்டாக டிபெண்ட்டாக இல்லை. ஏன்னா ஜனத்தொகை ஏறுறது.
ஜனத்தொகை ஏறுறதுனால நம்ம எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு கட்டாயம், அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நம்ம வெளிநாட்டோட ஒப்பந்தம் பண்ணி அந்த நாட்டுக்கு சப்ளை பண்ணுற ஒரு கட்டாயம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர். இது யாரும் வந்து ஒரு கவர்மெண்ட்டோ இது வந்து மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னா அந்த கவர்மெண்ட்டை பவர் விட்டு அவுட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ அல்டிமேட்லாம் நம்மளோட இந்த ஃபேமிலி பிளானிங் இல்லாதனால நம்ம growth ரேட் ஆஃப் த பாப்புலேஷன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட growth வந்து அதனால கட்டாயப்படுத்தி வந்தே ஆகும். ஒன்று நாமினல் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7% இப்போ வளர்ந்துருக்கோம். இந்த வருஷம் மட்டும் 6.5% சொல்கிறோம். நார்மலாக ஒரு 7% வச்சுனா கூட ஒரு 3-4% இன்ஃப்ளேஷன் வச்சா கூட 10-11% நாமினல் ஜிடிபி வளரணும். 10-11 தான் ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கு ஒரு 2% கூட கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 13-15% ஒரு டிகேடுக்கு மேலே இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. ஸோ அதை பற்றி என்னென்னா வருஷம் அந்த பேங்க் டெபாசிட் ரிட்டர்ன் மாதிரி வருஷம் அந்த 13 எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வருஷம் -2% வரலாம், ஒரு வருஷம் +25% வரலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஆரம்பித்த தேதியிலேருந்து 10 வருஷம் இருந்தீங்கன்னா அந்த ஆவரேஜாக அந்த 13-15% உங்களுக்கு எதிர்பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார். ஃபைனல் ஒன் கொஸ்டின் சார். சார் நம்ம வந்து இந்தியாவில் இப்போ சவுத் வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லேண்டு தான் சார், ரியல் எஸ்டேட். ஏன்னா நம்ம இன்னைக்கு லேண்டு 10 லட்சத்துக்கு வாங்கினா ஒரு 20 வருஷம் இருந்தோம்னா அது வந்து 10 லட்சம்ன்றது 1 கோடி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரியலாவே நம்ம பார்க்க முடியுது சார். ஏன்னா மோஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்ம ஊர்ல லேண்டுல இன்வெஸ்ட் பண்றது, அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் இந்த மாதிரி ஏதாவது டெபாசிட் போட்டு வைக்கிறது அப்படின்றதான் வழக்கமா உண்டு சார். ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா மற்ற ஸ்டேட் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடுன்றது வந்து மியூச்சுவல் ஃபண்டு கான்ட்ரிபியூஷன்ல வந்து இன்னும் வந்து பின்னாடி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போ மகாராஷ்டிரா மாதிரியோ இல்ல குஜராத் மாதிரியோ நம்ம வந்து இன்னும் வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலன்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ கூட இன்வெஸ்டார் கிட்ட கேள்வி என்னன்னா, சார் நாங்க ஒரு 2 year 3 year போட்டுட்டு இருக்கேன், இதே பிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருந்தா கூட 7-8% கிடைச்சிருக்கும், இங்க வந்து 3% 4% கிடைச்சிருக்கு, இது எப்படி நான் வரலாமா அப்படின்னு இதே நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயோ பேங்க்லயோ போட்டிருந்தா கூட நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏன்னா நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியும், மல்டிபிள் கம்பெனிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி 40 வருஷம் இருந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல இப்ப நம்ம தமிழ் பேசக்கூடியவங்கல்ல நம்மலாம் வந்து ஈக்விட்டி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றதுல வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்ல இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, நம்மளாம் இன்னும் பண்ணணும்ன்றது இருக்கா? இந்த ஃபைனல் கொஸ்டின் சார், இதோட முடிச்சுக்கலாம். இது மட்டும் ஃபைனல் கொஸ்டின். ஸோ என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம சவுத்தில் இருக்கிறதுனால நம்ம ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி கம்மி நார்த்தோட. ஓகேயா? ஸோ எக்ஸப்ட் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி இடம் இருக்குது. நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈக்விட்டி ட்ரேடிங்கில் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லை. பட் ஓவராலாக ஜென்ரலாகவே ஒரு கன்சர்வேட்டிவாக ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஏதோ எனக்கு பேங்க் டெபாசிட் மாதம் வந்துருச்சுன்னா அதோட நான் சந்தோஷமாக இருப்பேன். அண்ட் நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அந்த பேங்க் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கலனாலும் என்னோட செலவை கம்மி பண்ணி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னோட அப்ரோச் அந்த டெம்பரமெண்ட் அப்படி. பட்டு நம்ம வந்து என்னென்னா நம்ம தான் அது வந்து ஒரு லூஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு ஃப்யூச்சரை நல்லா பண்ணுறதுக்கூட வாய்ப்பை நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிற இதில் வச்சுட்டு தேவையான இருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கிற ஒரு மென்டாலிட்டி நம்ம ப்ராடாக நான் ஜெனரலைஸ் பண்ணுறேன். ஸோ எங்கேயும் ரிஸ்க் எடுக்கிறவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ரைட்டா? ஜஸ்ட் ஒரு ப்ரொபோர்ஷன் பேசுகிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் அதுக்கு அந்த ரிவார்டு இருக்குன்னு. அந்த ரிவார்டை பற்றி அவங்களுக்கு தெரியாததுனால தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறது பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க ரிஸ்க்கை மட்டும் தான் பார்க்குறாங்க. அந்த ரிஸ்க்கை சம்மந்தப்பட்டு அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நம்ம லைஃப்பை நடத்தினா அந்த ரிவார்டும் வரும் அப்படிங்கிற யோசனை அது நார்த்தில் இருக்குது. பட் குஜராத் அண்ட் பாம்பேயில் இருக்குன்னா அவங்கெல்லாம் பிஸ்னஸ்மேன் பை நேச்சர், ரைட்டா? பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு அது வந்து ஒரு நான் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும், நான் பாட்டுக்கு என் பிளாட்ஃபார்ம் இந்த பக்கமே இருக்கேனே, நான் ஏன் ரோடை தாண்டணும், அப்படி அந்த ட்ரக் வந்து என்னை இடிச்சிட போகிறதே, அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து நம்ம அவங்கள வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா அதை தாண்டிட்டா எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஒன்ஸ் அந்த ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கிராஜுவலாக அவங்க கற்றுப்பாங்க எப்படி ரிஸ்க் எடுக்கலாம், எப்படி பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கம்யூனிட்டி அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டியோட ரோல் தான் அது. அந்த மாதிரி ரிஸ்க்னா பயப்படக்கூடாது, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணால் ரிவார்டு நல்லா வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் நம்ம எஜுகேஷன் வழியாக பண்ணணும். அதுதான் இன்ஃபேக்ட் நான் பண்ணுற முயற்சியை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிற வார்த்தையை அதான் ரிஸ்க்கை பார்த்து பயப்படாதீங்க, ரிஸ்க்கை பார்த்து ஆனால் ஜல்லிக்கட்டில் மட்டும் ரிஸ்க் எடுக்க தயார், அந்த மாடு மேலே ஏறி அது தயார், பட் ஃபைனான்சியல் மேட்டரில் மட்டும் பயப்படுறேன். தேங்க்யூ சோ மச் சார். ஆக்சுவலா என்னன்னா சார், லாங்குவேஜ்ன்றது ஒன் ஆஃப் த ப்ராப்ளமா இருந்தது சார். ஆக்சுவலா என்னன்னா
இப்போ வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பண்றதுன்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. இப்போ எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சாச்சு, புரிஞ்சுக்கினா கூட. ஆனா இங்கிலீஷும் தமிழையும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதுன்றதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில நான் ஒரு 25 இயரா இருக்கேன் சார். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா நான் உங்களை தான் பாக்குறேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டையும் பேங்கிங்கும் இது டெபாசிட்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் அதெல்லாம் எல்லாமே வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சேர்த்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுன்றது தேங்க்யூ ஸோ மச் சார். இது வந்து இன்னும் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு போல் வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் சார். இப்போ கேசிஎஃப்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து கோல் ஓரியன்டா ரெக்கமெண்ட் பண்ணி நாங்க வந்து அதை அவங்களுக்கு கைட் பண்றோமா, இல்ல அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கைட் பண்றோமா அப்படின்னு ஒரு போல் வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சார். இதுல வந்து ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணலாம். அது இல்லாம ஒரு சிலர் வந்து பிளானிங் டு ஸ்டார்ட் இதுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ நினைக்கிறாங்களுக்குன்னு ஒரு போல். ஸோ அவங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் டைம் தரலாம். ஸோ அதுல வந்து ஓரளவுக்கு கவர் ஆன உடனே அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஜஸ்ட் ஒரு போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக சார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கேசிஎஃப்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றவங்க வந்து கோல் ஓரியன்டா தான் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது ஒண்ணு சார். செகண்ட் வந்து இல்ல கோல் பத்தி பேசாம அதிகமா ரிட்டர்ன் வரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களான்றது செகண்ட் கொஸ்டின். ஏன்னா புரியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் நான். செகண்ட் ஒன்னு. தேர்ட் ஒன்னுன்றது வந்து இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பண்ணல, ஸோ இதுக்கப்புறம் பண்ற ஐடியா இருக்குன்றவங்க தேர்ட்ல ஆன்சர் பண்ணுவாங்க சார். சரி, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் சார். ஷூர் சார். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா. டைம் வைஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, பரவாயில்ல. ஆமா சார், முடிச்சிடலாம் சார். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான். இல்ல நான் பேசுறது half an hour வச்சிருந்தேன். இல்ல எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். எல்லாமே அந்த அளவுக்கு தம்ஸ் அப் கொடுத்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு லேமேனா கொடுத்துருந்தீங்க, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 64% வந்து கோல் ஓரியன்டா ரெக்கமெண்ட் பண்ணதா கொடுத்துருக்காங்க சார். 15% வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 21% வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். 21 தான் நீங்க 64 ஆக்கணும். ஆமா ஆமா சார், தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஸோ நாங்க வந்து அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் சார். சோசியல் மீடியாவில் வந்து நாங்க ஆல்ரெடி இருக்கோம், இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா இல்ல. அதை வந்து இந்த ஜூன் 16th அன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி இதுல வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா கனெக்ஷன்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வைட்டல் ரோல். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிறதும் கூட ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் வந்து சோசியல் மீடியா இம்பாக்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்னன்னா பாதி நேரம்னு கூட சொல்ல முடியாது, முக்கால்வாசி நேரம் வந்து சோசியல் மீடியால கனெக்டடா தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த ஆமா அதான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 16th அன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு இந்த மாதிரி அவேர்னஸ் மீட் சார். அதாவது அவேர்னஸா ஒரு 3 minutes வீடியோஸ், 5 minutes வீடியோ, இன்ஸ்டால்னா 1 minute வீடியோ, அந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி, ஸ்டாக்ஸை பத்தி, பாண்ட்ஸை பத்தி, ஸோ இன்கம் டேக்ஸை பத்தி, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து வீடியோ ஒரு ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து இன்வெஸ்டார் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். நீங்களாம் வந்து ஒரு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றதை வந்து நாங்க மேக்ஸிமம் வந்து கொடுப்போன்ற நம்பிக்கை இருக்கு. சேனல் பேர் வந்து இன்வெஸ்ட் வித் கேசிஎஃப்எஸ்ன்றது சேனல் நேம். ஸோ இந்த 4 டைப்பான மீடியாவில் வந்து நாங்கள் என்டர் ஆகிறோம். இந்த மாதிரி சுனில் சுப்பிரமணியம் சார் மாதிரி அவங்களோடலாம் நாங்கள் வந்து ஒரு மென்டார்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோடலாம் சில நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சார், ஸோ இப்போ அட்டன் பண்ண ஒரு 120+ அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. கூகுள் ரிவ்யூ வந்து லிங்க் அனுப்புறோம் நாங்கள். ஆல்ரெடி வந்து எங்களுக்கு கம்பெனி பேர்ல 900+ ரிவ்யூ வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ல வச்சிருக்கோம் சார். இப்போ எங்களுடைய ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 900+ ரிவ்யூஸ். ஸோ இப்போ நாங்க வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொருத்தருக்குமே அந்த கூகுள் ரிவ்யூடைய லிங்க் அனுப்புறோம். ஸோ இந்த மீட்டிங்கை பத்தியும் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேலும் நாம பண்றதுக்கு. அதுக்கு வந்து இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் வந்து இப்போ பண்ணியிருக்க கிளைண்ட்ஸ்ல
ஒரு இப்போ வந்து அன்மியூட் பண்ணி அவங்களுடைய என்ன கத்துக்கிட்டாங்கன்னு சும்மா ஒரு சின்னதா ஒரு நிமிஷத்துக்கான ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணாங்கன்னா நியூ இன்வெஸ்ட் பண்ணலாமா, கேசிஎஃப் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆனஸ்ட் ஃபீட்பேக்ன்றது கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா 1 or 2 கிளைண்ட்ஸ் வந்து அன்மியூட் பண்ணி நீங்க உங்களை வந்து ஒரு ஷார்ட்டா கொடுங்க. ரொம்ப நேரம் ஆல்ரெடி டைம் வந்து ரீச் அவுட் எக்ஸஸா டைம் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்துல கொடுக்குற மாதிரி யாராவது முடியுமா? வணக்கம் சின்னதுரை சார், நான் லக்ஷ்மண் பேஸ்கூல் இருந்து பேசுறேன். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நீங்க ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் எடுக்கிறது வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இந்த இந்த சேவிங்ஸ் பிளான் பத்தி நீங்க ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றையும் ஒரு இன்ஹெரிட்டியா எடுத்து சொல்றீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து இப்பத்துல இருந்தே சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி இப்பத்துல இருந்தே எங்களுக்கு சொல்றீங்க. அதை நாங்க ஒரு சில விஷயத்த எடுத்துக்கிறோம். எங்க பினான்சியல் சைட்ல வந்து சில சார் சொன்ன மாதிரி அந்த வருமானத்துக்குள்ள நாங்க ரன் பண்ற மாதிரி போது அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்றது கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நான் இந்த ஸ்கூல் நடத்திங்கிறதுனால எங்கிட்ட சில பேரண்ட் கேட்டதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி சார் பேசி இருந்ததுல கூட ரொம்ப எக்ஸலண்ட் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ். உங்க வேல்யூபிள் டைம் எங்களுக்கு கேசி பைனான்ஸுக்காக ஒதுக்குறதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் சார்பா திருப்பி இன்னொரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஃபீட்பேக் சார். நெக்ஸ்ட் ஏதாவது ஒருத்தர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். Hello sir, this is Bharati. Yes ma'am. Hello sir. Yeah, I'm from Rajasthan already. I'm your client. I have invested in your KCFS. Really very thanks for this session, and my special thanks to Mr. Subramaniam sir, because today I came to know about the SIP for my kids. Up to date I don't know about this sir. Really I'm very happy about that sir. Your session was very superb. Really I'm expecting some more sessions also sir. Thank you so ma'am. much, sir. Thank you so much ma'am. Thank you so much. Remember question right. Anyone? Yes sir, Shankar from Scotland sir. Yes sir. Sir, thank you sir. ஏன்னா நிறைய NRIs வந்து கனெக்ட் ஆயிருந்தாங்க சார் இதுல. ஸோ NRIs தான் மோஸ்ட் வந்து நாங்க பிசிக்கலா நீங்க பண்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல அவங்களால கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்ல இருந்து நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்க சார். யூஎஸ்லயும் கலந்துருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சார் வந்து யூகேல இருந்து இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். இந்த பிஸியில கலந்துருக்காரு. சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுனில் சார் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ நான் மட்டும் இல்லாமல் என் சிஸ்டர்ஸ், ஒய்ஃப் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு. அது நாங்கள் இங்கே ஆன்சைட்டில் இருக்கிறப்ப எங்களுக்கு அது நல்லா இது பண்ண முடியுது. எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா எங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல நாங்கள் பயப்படுறோம் மெயினாக. ஏன்னா நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் 10 years நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வரலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நிறையா இது நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் நல்லா சூப்பராக கிளாரிஃபை பண்ணீங்க, பொறுமையாக எக்ஸாம்பிள்ஸோட. மெயினாக அதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டு ஃபேமிலிஸ்லாம் வந்து அவங்க லேடிஸ் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிச்சனுக்குள்ளார உள்ளார வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். அனதர் தேங்க்ஸ் டு கேசிஎஃப். நீங்கள் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப இது வருது. எங்களால் 2 வாட்டி நான் ப்ரோக்ராம்ஸ் அங்கே வந்து அட்டன் பண்ணணுன்னு பார்த்தா எதுவும் அட்டன் பண்ண முடியல எங்களை மாதிரி NRIஸ்க்கு. நீங்கள் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப நல்லது சார். தேங்க்யூ. உங்களோட இது எல்லாமே இதுவாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். சார் வந்து வேல்யூவேஷனுக்கு உருளைக்கிழங்க கம்பேர் பண்ணி சொன்னதுல அது யாருமே மறக்க மாட்டோம் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ அந்த அளவுக்கு கிச்சன் சார் சொன்னது அதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேற யாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு 2-3 minutesல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எஸ் சார், ப்ளீஸ் சார். எஸ் சொல்லுங்க சார். அசோக் குமார் பேசுறேன். ஆடியபிளா இருக்கு சார். ஆடியபிளா இருக்கு சார். சார் வந்து கத்தார்ல இருந்து பேசுறீங்களா சார்? இங்க துபாய்ல இருக்கீங்களா? மஸ்கட்ல இருந்து பேசுறேன். மஸ்கட்ல இருந்து பேசுறீங்க. எஸ் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. சோ ஆக்சுவலா சுப்ரமணியம் சார் சொன்னதும் ஒரு சிம்பிளா ஒரு எலிகண்டா இருந்தது. ஓகே சார். ஓகே. And moreover, you are my advisor for the past 15 years. So நான் ஒரு ஸ்கீம் சொல்லும்போது you have developed your business. Yes sir.
Okay, I don't know anything about mutual funds or trading investment தெரியாது. I'm a construction guy. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு Yes. வந்து கேட்கும்போது பாலிசி எடுக்கிறேன், அதுல எவ்வளவு லோன் எடுக்க முடியும் தான் கேட்டேன் நான். ஆமா சார், கரெக்ட். So 2012, I have taken a retirement policy for 1 crore. So அந்த டைம்ல இருந்து உங்க growth பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். I Yes, done a sir. SIP 5 years back. I got a return of 30%. But நடுவில் Yes, sir. withdraw பண்ணிருக்கேன். Growth is excellent. I don't know ABCD of financial thing. I know about my ground engineering பத்தி எனக்கு தெரியும். So இந்த ஃபீல்ட்ல வந்து you are grown a lot and உங்களால வந்து நிறைய ஃபேமிலி வந்து grow ஆயிருக்கு. Thank you for organizing for a simple program and very much thanks to Subramani sir. ரொம்ப சிம்பிளா வந்து you cover up ஒரு 10 hours ஸ்கோப் வந்து 1 hourல கவர் பண்ணிருக்கீங்க. சார் வந்து Thank ஒரு you, sir. டீடைலா பேசுறது ஒரு 10 hours ஒரு ஸ்கோப் ஆஃப் ஜாபை வந்து ஒரு 1 hourல முடிச்சிருக்காரு அவரு. தேங்க்யூ சார், கரெக்டா சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் மந்த் சார் பிசிக்கல் மீட்டிங் வந்து இப்ப சென்னையில பினான்சியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றது பண்றோம் சார். யாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க சென்னையில அவைலபிளா இருக்கீங்கன்னாக்கா நீங்க எங்க டீம்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 60 மெம்பருக்கு பண்றதா இருக்கும் ஜூலைல. ஸோ அந்த டேட் வந்து வில் சூன் வந்து நாங்க அனௌன்ஸ் பண்றதா இருக்கும். ஒருத்தர் மட்டும் ஃபைனலா ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபைனலா ஒருத்தரோட இவங்களோட முடிச்சுக்கலாம். எனி ஒன் இன்ட்ரெஸ்ட்? யாரும் விருப்பப்படுறீங்களா? ஓகே, சரி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு வேல்யூபிள் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஏன்னா நீங்க தெளிவா கொடுத்துருந்தீங்க சார். ஒன்ஸ் அகைன் வந்து உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு வந்து எங்களுடைய இப்போ கேசிஎஃப்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீம் வந்து இதுக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டைம்ல ஆஃபீஸோடைய மேனேஜர், மற்ற கலீக்ஸ், அதாவது எங்களுடைய ஆல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த நேரத்துல வந்து நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் வந்து தேங்க் பண்றேன் சார். நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல வந்து எங்களுடைய ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு லேமன் லாங்குவேஜ், அதாவது ஒரு தெளிவான ஒரு தமிழ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே மார்க்கெட்னா என்னன்னு யார் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து நீங்க தெளிவான தமிழ்ல கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. முடிச்சுக்கலாம் சார். ஓகே சார், நீங்க முடிச்சுக்கலாம் சார். வேற ஏதாவது சொல்றீங்களா சார்? இல்ல ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.